Welcome students of CA. Panama, we are looking into the lesson called Business Economics, out of which chapter 1, Nature and Scope of Business Economics. இதில் நம்ம நேச்சர் அண்ட் ஸ்கோப்புங்கிற ஹெட்டிங்கில் டெஃபினிஷன், ஸ்கோப்புங்கிற ஹெட்டிங் கீழே மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், நேச்சருங்கிற ஹெட்டிங்கில் எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ சயின்ஸ் based on microeconomics, incorporate elements of macroeconomics, economics as an art, pragmatic and normatic science னு பார்க்குறோம். பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்கும்போது what to produce, how to produce and for whom to produceங்கிறத பார்க்குறோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் சாப்டரில் வாட் இஸ் பிஸ்னஸ் ஆல் அபவுட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதில் பிஸ்னஸ்ஸுங்கிறது வெவ்வேறு வகையான டைப் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கலாம். மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், மைனிங்காக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சரல், ஃபுட் ப்ராசஸிங், பேங்கிங், இன்சூரன்ஸ், எஜுகேஷன், இப்படி பல வகையான பிஸ்னஸாக இருக்கலாம். ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒரு இன்புட்டை அவுட்புட்டாக க்ரியேட் பண்ணுற ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை தான் குறிக்குது. அப்போது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக இருக்கணும்னா அந்த ஒரு இன்புட்னால் அவுட்புட்டுக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகணும். இதுதான் அந்த ஆக்டிவிட்டியோட பேசிக் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். அப்போ இன்புட் அப்படின்னு நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோன்னா மென், மெட்டீரியல், மெஷின்ஸ், மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நம்ம இன்புட்டுன்னு சொல்கிறோம். இதையே எக்கானமிஸ்ட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்ப்ரெனியர்ஷிப்னு சொல்கிறாங்க. அப்போ அவுட்புட் அப்படின்னு சொன்னால் இந்த இன்புட்ஸை வச்சு வெளிவரக்கூடிய ப்ராடக்ட்ஸை, குட்ஸ் அண்ட் சர்வீசஸை அவுட்புட்டுன்னு சொல்கிறோம். அகெயின் குட்ஸுன்னு எடுக்கும்போது அதை வி ஹாவ் அஸ் கன்சூமர் குட்ஸ், ப்ரொடியூசர் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், ப்ரைவேட் குட்ஸ், பப்ளிக் குட்ஸ், எசென்ஷியல் குட்ஸ்னால் தேவைப்படக்கூடிய குட்ஸ், நான் மெரிட் ஹார்ம்ஃபுல் குட்ஸ், சிகரெட், ஆல்கஹால், அந்த மாதிரி. இப்படி குட்ஸ்லேயும் நம்ம வெரைட்டிஸ் கொடுக்குறோம். அதுலேயும் சம் ஆஃப் த குட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஸ்டோரேஜ் குட்ஸ்னு சொல்கிறோம், நான் டியூரபிள் குட்ஸ்னு சொல்கிறோம். நான் டியூரபிள் குட்ஸ்னால் அது ஒரு யூஸுக்கு தான் உபயோகப்படுது, சிங்கிள் யூஸ் குட்ஸ். சிலது ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும், அதை டியூரபிள் குட்ஸ்னு சொல்கிறோம். அப்போது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்வென்ட்ரி அக்குமுலேஷன். அதாவது ஒரு வரிசையான நடவடிக்கையில் ப்ரொடியூஸ் பண்ணி அதை கன்சம்ஷன் கொடுக்கணுன்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்கணும். அப்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி இருக்கணும், அதனால ஸ்டாக் அக்குமுலேட் ஆகணும். இதனோட நெட்டு ரிசல்ட் என்னன்னா டு கிரியேட் சர்ப்ளஸ் ஆர் ப்ராஃபிட். அப்போது ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கான்னு கேட்டால் இல்லை, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது. அவங்க ப்ரைவேட் ப்ராஃபிட்ஸை எய்ம் பண்ண மாட்டாங்க, பட் சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை எய்ம் பண்ணுவாங்க. பட் எந்த ஒரு என்டர்பிரைசஸாக இருந்தாலும் அதில் பல டெசிஷன்ஸ் கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும், முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டாக இருந்தால் வாட் டு ப்ரொடியூஸ், வென் டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், வை டு ப்ரொடியூஸுங்கிற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே ஒரு ஃபினான்ஸ் என்டர்பிரைஸாக இருந்தால் வென் டு ரைஸ் ஃபண்ட்ஸ், வேர் டு டைரக்ட் த ஃபண்ட்ஸ், அதாவது எப்படி யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபண்ட்ஸை, வாட் ஷுட் பி த மெச்சூரிட்டி அண்ட் அதர் டேர்ம்ஸ், இது எப்படி மெச்சூர் ஆகி இது நமக்கு ஃபைனலாக வர வேண்டியது இருக்குது. இப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுத்தாகணும். அதுக்கு எக்கானமிஸ்ட் இதை ஒரு டிசிப்ளின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் we have to analyze it with rationality and optimality of a given choice. இதில் தான் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத உள்ளே சேர்த்துறோம். வாட் இஸ் economics all about? Economics is originated from the word oikonomia. oikonomiaனா ஹவுஸ்ஹோல்டுங்கிற அர்த்தத்தில் வருது. அப்போது இந்த எக்கனாமிக்ஸ் 19வது நூற்றாண்டு 19th century வரைக்கும் பொலிட்டிக்கல் எக்கானமின்னு சொல்லப்பட்டது. பட் பின்னால் அது ஒரு மாடர்ன் ஒர்க் ஆஃப் எக்கனாமிக்ஸாக ஆடம் ஸ்மித்துங்கிறவர் வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் கொண்டு வந்தார். இந்த பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம எக்கனாமிக்ஸுங்கிறது
ஒரு அன்லிமிட்டெட் வான்ஸை வச்சு எப்படி ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணி ஹியூமன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நடக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ ஃபண்டமெண்டல் ஃபேக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஒன்று, ஹியூமன் பீயிங்ஸுக்கு அன்லிமிட்டெட் வான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இந்த வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற சோர்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் தான் ஒரு எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்டோட ரியல் மேட்டராக ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போது எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ராசஸ், ஒரு நடவடிக்கைன்னு சொல்லலாம், பை விச் த ரிலேட்டிவ்லி ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ஆர் அலோகேட்டட் to satisfy the competing unlimited wants of human beings of a society. அப்போ இது ஒரு ப்ராசஸ். இதில் வந்து ஸ்கேர்ஸாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம எப்படி நம்மளுடைய வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோங்கிறத பற்றி நம்ம படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த அவைலபிள் ரிசோர்ஸஸ்ங்கிறது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஹைலி வேல்யூடு ஒன்ஸாக இருக்கக்கூடிய இதை அலோகேட் பண்ணுறதும் ஒரு சரியான பர்பஸ்க்கு அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அப்போ எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு ஸ்டடி. நம்ம எப்படி ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸை குட்ஸாவோ சர்வீஸாவோ ட்ரான்ஸ்ஃபார் பண்ணுறோம், அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னால் எப்படி நம்மளுடைய மோஸ்ட் வான்ஸை வந்து இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடிய வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், எப்படி இந்த குட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்குறது தான் எக்கனாமிக்ஸுங்கிறது புரிஞ்சுக்கிறோம். அப்போது டெஃபினேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு நேரோ ஃபோக்கஸில் இருக்குது. அந்த நேரோ ஃபோக்கஸுங்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்குது, ஹியூமன் வான்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இது ரெண்டையும் வச்சு அது இந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸால் ஹியூமன் வான்ஸை எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், இதுதான் நியோ கிளாசிக்கல் மைக்ரோ எக்கானமிக் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இது கரெக்டாக அப்படின்னா இது கரெக்டுங்கிறத காட்டிலும் இது இன்கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே சொசைட்டியோட பிக்சர் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிசோர்ஸஸ்ஸு, ஸ்கில்ஸு, ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை வச்சு ஸ்பெசிஃபிக்காக குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எப்படி பண்ணுறோம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பேசுகிறதா இது காட்டப்படுது. எப்படியும் இந்த ரெண்டும் வந்து ஒரு மாடர்ன் எக்கானமியால் ஃபுல்ஃபில் பண்ணுற தாட்டாக இருந்தால் கூட ஃபுல்லாக கான்செப்டை கவர் பண்ணுதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம என்ன பார்க்குறோம், ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த மாடர்ன் எக்கானமியில் ட்ரெமெண்டஸாக வளர்ந்துருக்கிறதையும் பார்க்குறோம். பாப்புலேஷனும் லேபர் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய டிஸ்கவர் ஆகிருக்கு, நல்ல பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு, நமக்கு நிறைய ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மைன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அப்போ இதையெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் குவான்டிட்டி ஆஃப் அவைலபிள் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா குவாலிட்டியும் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டால் நல்ல எஜுகேஷன் கிடச்சிருக்கு, அக்வயர்டு ஸ்கில்ஸ் இருக்குது, லேபர்ஸுக்கு எஜுகேஷன்னால் நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிருக்கு. இதனால் என்ன ஆகுது, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வைடு நாலேஜை கொடுக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் இதனால் ப்ரொடக்ஷன்லேயும் இன்கம்லேயும் க்ரோத் இருக்கான்னு கேட்டால் ஒரு ஸ்மூத்தான க்ரோத்தை நம்ம பார்க்கலான்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய பீரியடில் நம்ம உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு போன பேண்டமிக் பீரியடுன்னு சொல்லலாம், குளோபல் ஃபினான்ஸ் கிரைசிஸ் 2007 அந்த பீரியடுன்னு சொல்லலாம். அதிலெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு இன்கம் அந்த அளவுக்கு வளர்ந்துச்சான்னு கேட்டால் இல்லை. இதில் இந்த பீரியடில் ஃபேக்ட்ரிஸு, ஒர்க்கர்ஸு, அதர் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் வந்து ஐடியலாக இருந்து ஒரு டிமாண்டுக்கு வந்து இன்சஃபிஷியண்ட்டாக தான் இருந்தது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். அதனால் எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு க்ரூஷியல் கன்சர்னில் எப்படி ஒரு நேஷன் அதோட ரிசோர்ஸஸை வேரியஸ் யூசஸ்க்கு அலோகேட் பண்ணுதுங்கிறத மட்டும் பார்க்காம எந்த ப்ராசஸை எடுத்து அந்த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, இந்த ஃபேக்டர்ஸை வச்சுட்டு இந்த பாஸ்டில் எப்படி ஷார்ப் ஃப்ளக்சுவேஷன்ஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த எக்கனாமிக்ஸுங்கிற சாப்டரில் நம்ம பார்க்குறோம். அப்போ டே டு டே ஈவெண்ட்டில் நமக்கு ரொம்ப நிறைய எக்கனாமிக் இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. என்னென்ன உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு பொருளோட ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸும் இருக்குது.
ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் இருக்குது, எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி இருக்குது, ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங் பார்த்துருக்கோம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு. ஒரு சில கண்ட்ரீஸில் ஜென்ரல் பாவர்ட்டி, ஒரு புவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருந்த போதிலும் மற்ற கண்ட்ரீஸில் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸும் வந்திருக்கு. வேறஸ் அதர் கண்ட்ரீஸில் பார்த்தா லாக்டவுனே கூட, க்ளோஸ் டவுன்ஸ் கூட இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நமக்கு ஃபண்டமெண்டலாக எக்கனாமிக் அனாலிசிஸோட தொடர்புடையதாக தான் இருக்குது. அப்போ நமக்கு இந்த எக்கனாமிக்ஸுங்கிற பாடப்பிரிவு நமக்கு ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனலைசிங் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் எக்கனாமிக் இஷ்யூஸுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பாடமாக இருக்குது. இது நமக்கு நம்பர் ஆஃப் மாடல் ஃப்ரேம் ஒர்க்ஸை மாறி கொடுக்குது. வேறு சுச்சுவேஷனில் நம்ம இந்த டூல்ஸை யூஸ் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டூல்ஸ் நமக்கு எதுக்கு அசஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுல பெஸ்ட்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம எடுக்கிறதுக்கும், ஆல்டர்னேட் கோர்ஸ் அவைலபிளாக என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு டெசிஷன் மேக்கருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உபயோகப்படுதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸுங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் நேச்சருங்கிறதும் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அதை ஒரு நிறைய ஃபோர்ஸஸால் அஃபெக்ட் ஆகுதுங்கிறதும் சொல்லலாம். என்னென்ன ஃபோர்ஸஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்பை தாங்கி இருக்குது, சோஷியல் நார்ம்ஸை தாங்கி இருக்குது. அப்போ இதெல்லாம் அந்த ஃபோர்ஸை நமக்கு அட்டாக் பண்ணுறதா தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக்ஸ் எல்லா இந்த ப்ராப்ளம்ஸையும் சால்வ் டேக்கிள் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது உறுதியாக சொல்ல முடியாது. எக்ஸாமின் பண்ணி அதில் ஒரு ரைட் ப்ராஸ்பெக்டிவ்ஸை அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாமா இருக்கலாம், சூட்டபிள் மெஷர்ஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணலாமா இருக்கலாம்ங்கிறது தான் எக்கனாமிக் ஸ்டடியுடைய இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ எக்கனாமிக்ஸுங்கிறது ஜென்ரலாக எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுது. அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, இருக்கிற மீன்ஸை வச்சு நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். எண்ட்ஸுங்கிறது அன்லிமிட்டட் நம்பரில் இருக்குது. அதில் நம்ம ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கிரேட் பண்ணிக்கிறோம் எது நமக்கு முக்கியம்னு. அந்த ப்ரியாரிட்டைஸ்டு எண்ட்ஸை நம்ம இந்த மீன்ஸுங்கிறது லிமிட்டடாகவும் இருக்குது, அதுக்கு வேரியஸ் யூசஸும் இருக்குது. அப்படி லிமிட்டடாகவும் வேரியஸ் யூசஸும் இருக்கிற அந்த ஸ்கேசிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸை வச்சு நம்ம இந்த ப்ரியாரிட்டைஸ்டு எண்ட்ஸை எப்படி மீட் பண்ணுறோன்னு பார்க்குறது தான் இந்த சாப்டரில் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக நம்ம எக்கனாமிக்ஸுக்கு பார்க்குறோம். மீனிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்குறோம். எக்கனாமிக்ஸுங்கிறது எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுதுன்னு பார்த்தோம். எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எண்ட்ஸ் அண்ட் மீன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த எண்ட்ஸுங்கிறது அன்லிமிட்டட் நம்பர் நமக்கு. அதில் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸஸ் ஸ்கேஸாக இருக்கிறத வச்சு நம்ம எப்படி ஆல்டர்னேட் யூசஸ் இருக்கக்கூடிய லிமிட்டட் ரிசோர்ஸை ஹெல்ப் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சார்ட்டாக உங்களுக்கு ஃபிகர் 1.5 பேஜில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே தான் நம்ம இப்போ மீனிங் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம். ஒரு பிஸ்னஸோட சர்வைவல் அண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல சவுண்ட் டெசிஷன்ஸில் தான் இருக்கும். அப்போ டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு கரெக்ட் ஆல்டர்னேட்டை எடுத்து மோஸ்ட் எஃபெக்டிவ் மீன்ஸில் அந்த டிசையர்டு எண்டை அட்டைன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு 1 or 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். அதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற டிசையர்டு எண்டை நம்ம எப்படி அட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது டெசிஷன் மேக்கிங். இதில் டெசிஷன் அப்படிங்கிறது எடுக்கணுன்னா நமக்கு முதல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்னு தெரியணும். அதுக்கு பேர் இவால்யூவேஷன் ஆஃப் ஃபீஸபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதை இவால்யூவேட் பண்ணணும். ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவும் நம்ம ஸ்டடி பண்ணி என்ன ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ன்னு பார்க்குறோம். அடுத்தது அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு ரேஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை உபயோகித்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணுறோம். இதுதான் மோஸ்ட் சூட்டபிள் ஆல்டர்னேட்டிவ்னு. அப்போ இங்கே நமக்கு கொஸ்டின் ஆஃப் சாய்ஸுங்கிறது அரைஸ் ஆகுது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த 4 யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஆனால் இது லிமிட்டட். இந்த லிமிட்டட் ரிசோர்ஸை
ஆல்டர்னேட்டிவ் யூசஸ், வெவ்வேறு வகையான யூசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ், இதை எப்படி வெவ்வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸை யூஸ் பண்ணுறது, எப்படி லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறத ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறது நம்ம டெசிஷன் மேக்கிங்கிற ப்ராசஸில் பார்க்குறோம். அப்போ மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் அப்படிங்கிறது டெசிஷன்ஸை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த டெசிஷனுங்கிறத எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டால், நமக்கு ஸ்ட்ராட்டஜிக், டாக்டிக்கல் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், இந்த ஆப்ரேஷனல் டெசிஷன், இந்த 3 டெசிஷன்ஸும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்குமா, அல்லது எது கரெக்டான டெசிஷன் எடுக்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸில் நம்ம ஃபர்ம் இருக்கணுமா, ஷுட் அ ஃபர்ம் பி இன் த பிஸ்னஸ். ரெண்டாவது, ஹைலி காம்படேட்டிவ் மார்க்கெட் என்விரான்மெண்ட் இருக்கிற இந்த பீரியடில், இந்த இடத்துல நம்ம இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது. மூணாவது, நம்ம லான்ச் பண்ணணும், நம்ம பிஸ்னஸில் இருக்கணும், ரெண்டையும் முடிவு பண்ணிட்டோன்னா எந்த டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். நாலாவது, அந்த ப்ரொசீஜரை, எந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அந்த இன்புட்டை நம்ம உள்ளே போட்டு அந்த என்ன ப்ரைஸில் அந்த ப்ராடக்டை நம்ம ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி சேல் பண்ண போகிறோம். இது அடுத்த ப்ராப்ளம். அதுக்கு அடுத்த ப்ராப்ளம், நெசசரி இன்புட்ஸை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், அதை என்ன ப்ரைஸஸில் எடுக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே காம்படேட்டிவ் மார்க்கெட், இது எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கிற போதும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸ் இருந்த போதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் ஒவ்வொரு இடத்துல. அப்போ ஒவ்வொரு ப்ராடக்டையும் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது, நம்ம இதுக்கு வேணுங்கிற காம்பனண்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுக்கு தேவையான காம்பனண்ட் பார்ட்டை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுறோமா, இல்லை வேறு யார்கிட்ட இருந்தாவது வாங்குகிறோமா. அப்படி வாங்கி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போகிற அந்த யூனிட்டோட ஆப்டிமம் அவுட்புட் எவ்வளவாக இருக்க முடியும், அந்த ப்ராடக்டை என்ன ப்ரைஸில் சேல் பண்ண முடியும். அடுத்தது, இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் எப்படி ப்ளேஸ் ஆகும், எந்த கஸ்டமரை நோக்கி நம்ம ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு, ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டிஸ் இதில் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையும் ஒரு ஃபர்ம் கண்டிப்பாக அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இங்கே டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு சிமிலர் சாதாரண ஒரு எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டில் எடுக்கிற ஃபங்க்ஷனாக இருக்காது. இது ரொம்ப ஹைலி காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளம் இன்னும் அக்ரவேட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டால், நிறைய டைம் இன்வால்வ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல இம்பர்ஃபெக்ட் நாலேஜோ ஒரு அன்சர்டனிட்டியோ இருந்ததுன்னா இன்னும் அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி தான் ஆகும். அதனால் டெசிஷன் மேக்கிங்கிறது அந்த ப்ராப்பர் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி, அப்ராப்ரியேட் அனலிட்டிக்கல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பராக எடுக்கிற டெசிஷன் தான் ஒரு எக்கனாமிக்கல் டெசிஷன்ஸாக இருக்க முடியும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது இதை தான் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போது ப்ராப்பர் தியரி அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத படிக்கிறது தான் நம்ம பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் இப்போ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இன்டகிரேட்ஸ் எக்கனாமிக்ஸ் தியரி வித் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறத மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோன்னா, இங்கே இந்த எக்கனாமிக் தியரியை எதில் நம்ம உட்புகுத்தி பார்க்குறோன்னா பிஸ்னஸ் ப்ராக்டிஸில். அப்போ தியரி ஆஃப் எக்கனாமிக்ஸுங்கிறது நமக்கு வேரியஸ் கான்செப்ட், டிமாண்டு, சப்ளை, காஸ்ட், ப்ரைஸ், காம்படிஷன், இப்படி வேரியஸ் கான்செப்ட்ஸை நமக்கு ஹெல்ப் பண்ணுது புரிஞ்சுக்கிறதுக்கு. அதில் நமக்கு டூல்ஸும் கொடுக்குது. இந்த டூல்ஸை நம்ம இந்த பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுனால பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது இன்டகிரேட்டிங் ஆஃப் எக்கனாமிக் தியரி அண்ட் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறது கரெக்டாக படுது. பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிற அந்த எக்கனாமிக்ஸில் தட் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் நாலேஜ், லாஜிக் தியரிஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் டூல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரேஷ்னல் பிஸ்னஸ் மேக்கிங் சொல்கிறோம். அதாவது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு பெரிய இதில் எந்த பகுதி நமக்கு எடுத்தால் பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுதோ
எந்த நாலேஜ் எக்கனாமிக் நாலேஜ் அந்த அனலிட்டிக்கல் டூல்ஸை நமக்கு சப்ளை பண்ணுதோ அந்த ப்ராசஸை பற்றி நம்ம படிக்கிறது தான் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறோம். அப்போ இங்கே அப்ளைடு எக்கனாமிக்ஸுங்கிறது அந்த கேப்பை ஃபில் பண்ணுது. இது ரெண்டுக்கும் எக்கனாமிக் தியரிக்கும் பிஸ்னஸ் ப்ராக்டிஸுக்கும் இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறது எக்கனாமிக்ஸோட அப்ளிகேஷன். அதனால் அது எக்கனாமிக்ஸ் அப்ளிகேஷன் சொல்கிறோம். இப்போ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது 2 தியரியை கம்பைன் பண்ணியிருக்கு. ஒன்று மைக்ரோ, இன்னொன்று மேக்ரோ. ஆப்ரேஷன் ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்மெட்டிக்ஸ், தியரி ஆஃப் டெசிஷன் மேக்கிங், இப்படி எல்லாமே எக்கனாமிக் தியரி தான். இது எல்லாம் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோட ரிலேட் ஆகுது. ஒரு ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் எக்கானமிஸ்ட்டுங்கிறது இந்த கான்செப்ட், அந்த மெத்தட்ஸ், இந்த டிசிப்ளினில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இன்டகிரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக மேனேஜரியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பார்க்குறோம். அப்போ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது பிஸ்னஸ்க்கு டெசிஷன் மேக்கருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னு சொல்லக்கூடிய என்ஜிஓஸும் வாலண்டரி ஆர்கனைசேஷனுக்கும் யூஸ் பண்ணக்கூடியதாக அமையுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்டிங்கில் டெஃபினேஷன் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்குறோம். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது யூஸ் ஆஃப் எக்கானமிக் அனாலிசிஸ் இன் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ்னு பார்த்தோம் இப்போது. அதனால் இதை மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் எசென்ஷியலி அ காம்பனண்ட் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது இது அப்ளைடு எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு பகுதியோட காம்பனண்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டால் it includes application of selected quantitative techniques such as linear programming, regression analysis, capital budgeting, break-even analysis and cost analysis. இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னால், இதில் இந்த குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸான லீனியர் ப்ரோக்ராமிங், ரெக்ரெஷன் அனாலிசிஸ், கேபிட்டல் பட்ஜெட்டிங், பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதை உள்ளடக்கியக்கூடியதாக இருக்கிறதுனால இதை அப்படி அப்ளைடு எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் புக்கில் மைக்ரோ எக்கனாமிக் தியரி, அதாவது கன்சியூமர்ஸோட பிஹேவியரும் ஃபர்ம்ஸோட காம்படேட்டிவ் அண்ட் நான் காம்படேட்டிவ் மார்க்கெட்டையும் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த புக்கில் நமக்கு அப்ரோச் இருக்குது. இந்த தியரி மேனேஜர்ஸுக்கு ஒரு பேசிக் இது ஃப்ரேம் பண்ணி கொடுக்குது. எப்படின்னா டெசிஷன் மேக்கிங்க்கு இந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி எடுக்க முடியும், எப்படி அதை அவங்க யூஸ் பண்ணி டெசிஷன் மேக்கிங் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஒரு சாப்டர்ஸில் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு வர சாப்டர்ஸில் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது 1.2 நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ப்ராடாக 2 டிவிஷனை உள்ளடக்கக்கூடியதாக இருக்குது. என்னன்னு கேட்டால் ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸோட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டால் இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் பிஹேவியர், ஒரு தனிப்பட்டவரோட பிஹேவியர், அண்ட் ஆர்கனைசேஷன், நிறுவனத்தோடது கூட. அதர் வேர்ட்ஸில் சொல்லணுன்னா இட் எக்ஸாமின்ஸ் ஹவு இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் மேக் டெசிஷன்ஸ் டு அலோகேட் தேர் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ். ஒரு சின்ன யூனிட், பிஸ்னஸ் யூனிட்டோ ஒரு மனிதரோ ஒரு ஆல்டர்னேட் யூசஸ் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது மைக்ரோங்கிறது ஸ்மால் யூனிட்ஸ். அப்போ ஸ்மால் நம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் யூனிட்ஸ் எடுத்து அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். இதில் நம்ம வைடர் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டுக்கு போகிறதில்ல. இங்கே மைக்ரோ எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் ப்ராடக்ட் ப்ரைஸிங், கன்சியூமர் பிஹேவிங், ஃபேக்டர் ப்ரைஸிங், economic conditions of a section of people, ஒரு group of people, firmோட behavior, இண்டஸ்ட்ரியோட லொக்கேஷன், இதெல்லாம் நம்ம படிக்கிறதுங்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லும்போது இது ஓவரால் எக்கானமிக் ஃபினாமினாவை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஒரு குட்டி குட்டி இண்டிவிஜுவல் பார்ட்டை விட்டுட்டு ஒரு அசச் டுகெதர்
பார்க்குறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இங்கே வந்து பெரிய எக்கனாமிக் ஃபர்ம்ஸு, ஓவரால் லெவல்ஸ் ஆஃப் அவுட்புட்டு, எம்ப்ளாய்மெண்ட், டோட்டல் கன்சம்ஷன், டோட்டல் சேவிங்ஸ், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த எல்லாத்தோட அக்ரிகேட்டையும் நம்ம பார்த்து அது எப்படி டைமுக்கு டைம் ஷிஃப்ட் ஆகுதுங்கிறதையும் அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இது ஓவரால் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் ஆஃப் த ஃபர்ம், கவர்மெண்ட் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு, இது எல்லாத்தையும் எடுத்து அதில் டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வந்து எக்கனாமிக் தியரிங்கிறது ஒரு ஓவரால் எஃபெக்ட், ஒரு இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் டெசிஷன்ஸ் வந்து நிறைய கன்சூமர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸால் எடுக்கப்படுது. அந்த எல்லா டெசிஷன்ஸும் ஓவரால் ஒரு எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்னென்ன நமக்கு ஸ்கோப், என்னென்ன ஸ்டடீஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நேஷ்னல் இன்கம் அண்ட் நேஷ்னல் அவுட்புட், general price level and interest rates, balance of trade and balance of payment, external value of currency, overall level of savings and investment, and level of employment and rate of economic growth. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது அதிகமாக மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கன்சர்ன்டாக இருந்தால் கூட மேக்ரோ எக்கனாமிக்ஸுக்கும் அதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது அந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸோட பேக்ரவுண்டை அனலைஸ் பண்ணி எக்கானமியில் அது இமீடியட்டாக எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஒரு இண்டிவிஜுவல் ஃபர்மையும் அதனுடைய பர்ஃபார்மன்ஸையும் அதனுடைய டிசிஷன்ஸையும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பிஸ்னஸ் ஃபர்ம்ஸுங்கிறது இந்த மேக்ரோ எக்கனாமிக் அப்படி அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை கண்டிப்பாக நல்லா புரிஞ்சு வச்சா மட்டும்தான் ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷன் நடக்க முடியும். அப்போது கண்டிஷன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ்ஸு, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் எக்கானமிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை வச்சு தான் அவர் இதுக்கு எக்கனாமிக்ஸுக்கு சூட்டபிள் பாலிசிஸை, லாங் ரன்னில் ட்ரெண்ட் எப்படி இருக்க முடியும், பிஸ்னஸ் வேர்ல்டில் எப்படி ப்ரிவைல் ஆகுது, என்னென்ன வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிற சப்ஜெக்டை தெரிஞ்சப்புறம் நம்ம பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்களுடைய நேச்சர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். எக்கானமிக் வேர்ல்டுங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஒவ்வொன்றுக்கும் மற்றதோட இன்டர்டிபெண்டன்ஸ் ரொம்ப அதிகம். டெசிஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் என்டிட்டிஸ், ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒன்றோட ஒன்று உடையதாக இருக்கும். இப்போ எக்கனாமிக்ஸ் தியரி அப்படின்னாலே அதெல்லாம் ஹைப்பத்தட்டிக்கல் அண்ட் சிம்பிளிசிட்டிக் இன் கேரக்டர். பிகாஸ் இது எல்லாம் வந்து அசம்ஷனில் பில்டாகி சிம்பிளிஃபைடு அசம்ஷனில் பில்டாகிருக்கும். அதனால் இதில் ஒரு எக்கனாமிக் தியரிக்கும் ரியலாக வாட் இஸ் ஹேப்பனிங்கிறதுக்கும் நிறைய கேப் இருக்க தான் செய்யும். அப்போ இங்கே மேனேஜர்ஸ் வந்து டெசிஷன் இந்த சுச்சுவேஷனில் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது லாஜிக்கையும் அனாலிட்டிக்கல் டூல்ஸையும் பிரிட்ஜ் பண்ணுற இடத்துல இந்த பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸை யூஸ் பண்ணி தியரிக்கும் ப்ராக்டிஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப்பை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறத நம்ம எப்படிலாம் பார்க்கலான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸை ஒரு சயின்ஸாக பார்க்குறோம். ஏன் சயின்ஸாக பார்க்குறோன்னா, சயின்ஸுங்கிறது ஒரு சிஸ்டமடைஸ்டு பாடி ஆஃப் நாலேஜ். இதில் இது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறோம். அப்போ இங்கே இந்த இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், மேத்மெட்டிக்ஸ் எடுக்கிறோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறோம், எக்கனாமிக் ட்ரிக்ஸ் எடுக்கிறோம், எக்கனாமிக் தியரியை வந்து அப்ராப்ரியேட் ஸ்ட்ராட்டஜிக்கு பிஸ்னஸோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான், பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு இதை பண்ணும்போது இப்படி ஆகுதுங்கிறத ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்லேயும் நம்ம படிக்கிறோம். ஆகையினால பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸை நம்ம ஈஸியாக ஒரு சயின்ஸுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு அதிகப்படியாக லார்ஜ்லி ஒரு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேலே தான் இது டிபெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக பிஸ்னஸ் மேனேஜருங்கிறது அந்த ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷனை பார்த்து தான் போகிறாரு.
அப்போ லாங் டைம் அந்த பிஸ்னஸ் சர்வைவலும் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸும் தான் அவருக்கு அந்த ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷனிங்க்கு முக்கியமாக படுது. அதனால் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் ஆஃப் இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படிங்கிற நம்பி இருக்கிறதுனால மைக்ரோ எக்கனாமிக் தியரியில் அதிகமாக இது டிபெண்ட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட தியரியையும் இல்வாங்குதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஒரு எக்கானமியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், இன்கம், எம்ப்ளாய்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸு, பாலிசிஸ்ன்னு எடுத்தோன்னா டாக்ஸேஷன் பாலிசிஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி, எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசிஸ், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வேஜஸ் பாலிசி, மொனாபலி பாலிசி, இது எல்லாமே ஒரு எக்கானமியை பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக்கோட காம்பினேஷன் அல்லது அதனுடைய காம்பனண்ட்டுன்னு பார்க்குறதுனால பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் இன்கார்பரேட்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வரோம் நம்ம. அடுத்தது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஒரு ஆர்ட். ஏன் ஆர்ட் அப்படின்னு சொன்னால் இதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது எதை எந்த இடத்துல அப்ளை பண்ணால் எது சிறந்த வகையில் இருக்கும்னு நம்ம டெசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனால ஒரு ப்ரீசெட் ஆப்ஜெக்டிவ்ஸுக்கு எந்த அப்ளிகேஷன் சூட் ஆகும்னு பார்த்து பண்ணுறதுனால இதை நம்ம ஆர்ட்டுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மார்க்கெட்டோட தியரியும் ப்ரைவேட் என்டர்பிரைஸ் தியரியையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது இது யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபேர்மோட ரிசோர்ஸஸும் அதோட அலோகேஷனும் அந்த ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த எக்கானமி எப்படி டெவலப் பண்ணி கொடுக்குறதுங்கிறத பார்க்குறதுனால இதை இட் யூசஸ் தியரி ஆஃப் மார்க்கெட் அண்ட் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்ங்கிறது சொல்லலாம். அடுத்தது ப்ராக்மேட்டிக் இன் அப்ரோச் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஒரு ப்ராக்மேட்டிக் இன் இட்ஸ் அப்ரோச்சுன்னு ஏன் சொல்கிறோன்னா இதை ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை டீல் பண்ணி ஒரு ரியல் வேர்ல்டை ஃபேஸ் பண்ண வைக்கிறதுனால இதை ப்ராக்மேட்டிக்னு சொல்கிறோம். ஏன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது எப்போவுமே ஒரு அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன் மேலே பில்டாக இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது அப்படி இல்லை. ரியல் வேர்ல்டில் என்ன ஹேப்பன் ஆகுது, என்னென்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் நேச்சர் பார்க்கும்போது திஸ் இஸ் இன்டர்டிசிப்ளினரி இன் நேச்சர். இன்டர்டிசிப்ளினரின்னு ஏன் சொல்கிறோம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு ஃபீல்டுலேருந்தும் நமக்கு சில யூனிட்ஸ் இதுக்கு தேவைப்படுது. மேக்ஸ் வேணும், ஆப்ரேஷன் ரிசர்ச் வேணும், மேனேஜ்மெண்ட் தியரி வேணும், அக்கௌண்ட்ஸ் வேணும், மார்க்கெட்டிங் வேணும், ஃபினான்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ்னு எல்லா ஃபீல்டுலேருந்தும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுறதுனால இதை இன்டர்டிசிப்ளினரி இன் நேச்சர்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் நார்மேட்டிவ் இன் நேச்சர். நார்மேட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னா எக்கனாமிக் தியரி 2 லைனில் போகுது. ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நார்மேட்டிவ். பாசிட்டிவ்ங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை ஒரு தெளிவாக சொன்னால் அதை பாசிட்டிவ்னு சொல்லலாம். இங்கே ஜட்ஜ்மெண்ட்டோட வேர்ட்ஸுக்கு எதுவும் இருக்கலாம். எப்படி என்ன இருக்கோ இதை யூஸ் பண்ணதுனால இது வந்தது. வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், இது இப்படி இருந்திருக்கலாம், வாட் ஆட் டு பி அப்படிலாம் சொல்கிறதில்ல. டிஸ்கிரிப்டிவாக இது எக்கனாமிக் பிஹேவியர் ஒரு சொசைட்டியில் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இப்படி இருக்குது, டிசைரபிலிட்டி இப்படி இருக்குது, பிஹேவியர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆகையினால இதை நம்ம இட் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ்னு சொல்கிறோம். அதே நார்மேட்டிவ் சயின்ஸ்னு ஏன் சொல்கிறோன்னா சில சமயம் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பேஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா அது ப்ரிசெப்டிவ், இப்படி நடந்ததுனால இப்படி ஆச்சு, அப்போது இது இப்படி இருந்திருக்கணும், வாட் ஷுட் ஹவ் பீன் த பர்டிகுலர் ஆக்ஷன், வாட் ஹாஸ் பீன் நாட் டன், இந்த மாதிரி போகிறதுனால இதை நார்மேட்டிவ்னு சொல்கிறோம். அப்போ வெல்ஃபேர் மெத்தட்ஸ் இதுக்குள்ளேயே எம்பெட் ஆகி இருக்கிறதுனால இதை நார்மேட்டிவ் சயின்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இது பெர்ஸ்பெக்டிவாக நார்மேட்டிவாக எல்லாம் பார்க்கும்போது நார்மேட்டிவ் ஆர் ப்ரெஸ்கிரிப்டிவ் இன் நேச்சர். ஏன் அப்படின்னு கேட்டால் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் பாலிசி ஃபார்முலேஷனுக்கும் டெசிஷன் மேக்கிங்க்கும் ஃப்யூச்சர் பிளானிங்க்கும் யூஸ் ஆகிறதுனால இது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹவவர் அந்த ஃபேம் ஒரு நல்ல டெசிஷனை எடுக்கணும்னு சொன்னால் இங்கே நம்ம இந்த என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஒரு தரோ அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது.
பாசிட்டிவ் ஆர் டிஸ்கிரிப்டிவ் எக்கனாமிக் தியரியையும் நம்ம நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். அப்போ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது நார்மேட்டிவ், பாசிட்டிவ் எல்லா எக்கனாமிக் தியரியையும் கம்பைன் பண்ணி மோர் ஆஃப் நார்மேட்டிவ் எடுத்துகிட்டு லெஸ் ஆஃப் ஃபார்மேட்டிவையும் அந்த பாசிட்டிவையும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம இப்போ ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் 1.3 அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் பார்க்குறோம். ஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோட வரையறை எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக இட் இஸ் வெரி வைட், ரொம்ப வைடாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஃபர்ம் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தையும் இது கவர் பண்ணுறதுனால இதனுடைய ஸ்கோப் ரொம்ப வைடாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த வைட் எக்கனாமிக்ஸ் தியரியை, பிஸ்னஸ் இஷ்யூ தியரியை நம்ம 2 எக்கனாமிக் தியரியாக அப்ளை பண்ணுறோம். என்ன? ஒன்று இன்டர்னல் இஷ்யூஸ் ஆர் ஆப்ரேஷனல் இஷ்யூஸ். இதை எதில் சால்வ் பண்ணுறோம்? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வழியாக சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது எக்ஸ்டர்னல் இஷ்யூ ஆர் என்விரான்மெண்டல் இஷ்யூ. அதாவது ஒன்று இன்டர்னல் இஷ்யூன்னா அந்த நிறுவனத்துக்குள்ளே நடக்கக்கூடிய, அந்த ஃபார்ம்குள்ளே நடக்கக்கூடிய ஆப்ரேஷனல் இஷ்யூஸை இன்டர்னல் ஆர் ஆப்ரேஷனல் இஷ்யூன்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் ஆர் என்விரான்மெண்டல்ங்கிறது அவுட் சைட் த வேர்ல்டு, அந்த ஃபேர்மை விட்டு வெளியிலேருந்து அந்த ஃபேர்மை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் என்னங்கிறது. அப்போ அவுட் சைட் இஷ்யூ ஆர் எக்ஸ்டர்னல் இஷ்யூங்கிறதுக்கு நமக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வழியாக சால்வ் பண்ணுறோம். இன்டர்னல் இஷ்யூஸுங்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வழியாக சால்வ் பண்ணுறோம். அப்போ இந்த ரெண்டும் கேட்டகரிஸ் ஆஃப் எக்கனாமிக் தியரிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி இன்டர்னல் ஆப்ரேஷனல் இஷ்யூஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வித்தின் த ஆர்கனைசேஷன், அந்த கண்ட்ரோல் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய இஷ்யூஸை ஆப்ரேஷனல் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். இது இன்டர்னல் இன் நேச்சர். இது எப்படி ஒவ்வொன்றும் வரலான்னா, ஒரு ஆல்டர்னேட் சாய்ஸ் எப்படி எடுக்கிறது, எப்படி அந்த ப்ராடக்டோட சைஸை நம்ம செக் பண்ணுறது, டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறது, டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணலாம், ஃபேக்டர் காம்பினேஷன்ஸ் எப்படி பண்ணலாம், ப்ரைஸிங் ஆஃப் த ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம், சேல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எப்படி பண்ணலாம், ஃபினான்ஸ் எப்படி ரைஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஸ்டாக் இன்வென்ட்ரி எப்படி நம்ம வச்சுக்கலாம், ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம். இப்படி ஒவ்வொன்றும் இன்டர்னல் ஆப்ரேஷனல் இஷ்யூஸாக இருக்கும். இதுக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், டிமாண்ட் அனாலிசிஸ் அண்ட் ஃபோர்காஸ்டிங். இந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணுறோம்? டிமாண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கன்சியூமரோட பிஹேவியரை அனலைஸ் பண்ணுறது. இது கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸோ அவருடைய நேச்சரையோ ஸ்டடி பண்ணி இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் டிமாண்ட்ஸ், இந்த டிமாண்டுக்குரிய மாற்றம் எப்படி நடக்குது, ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டியா, கன்சியூமரோட இன்கம்மா, ரிலேட்டட் கமாடிட்டியோட ப்ரைஸஸா, இல்லை கன்சியூமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்சஸா, இது எல்லாம் சேர்ந்து அந்த கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸை மாற்றி எப்படி டிமாண்டில் கொஞ்சம் நமக்கு மாற்றுது அல்லது டிமாண்டை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுதுங்கிறது டிமாண்ட் அனாலிசிஸுங்கிறோம். ஃபோர்காஸ்டிங்கிறது ப்ரெடிக்ஷன். ஃப்யூச்சர் டிமாண்ட் அந்த குட்ஸுக்கு இவ்வளோ இருக்கும், இந்த சர்வீசஸ் இவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணுறது டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். இது எது வழியாக பண்ணுறோன்னா, பாஸ்ட் பிஹேவியர், பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, இந்த சுச்சுவேஷனில் என்னென்ன எவ்வளோ டிமாண்ட் ஏறுச்சு, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற பாஸ்ட் பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வகையில் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அக்குரேட் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஃபார்முக்கு ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. அப்போ தான் நம்மளால் ரிக்வயர்டு குவான்டிட்டி ஆஃப் குட்ஸை ரைட் டைமில் அரேஞ்ச் பண்ண முடியும். ரொம்ப அட்வான்ஸாக, வெல் இன் அட்வான்ஸாக வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல்ஸு, லேபரு, மெஷினு, எக்யூப்மெண்ட்டு, பில்டிங்கு, இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு நல்ல டைமில் நிறைய தேவையான அளவு குவான்டிட்டியை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது அந்த சயின்டிஃபிக் டூல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு யூஸ் பண்ணி ஒரு டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் ஃபஸ்ட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி இன்டர்னல் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். செகண்ட் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ். இது வழியாக வர இஷ்யூஸ்.
அப்போ ப்ரொடக்ஷன் தியரி அப்படிங்கிறது ஒரு இன்புட்டை போட்டால் நமக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்கிது, எவ்வளோ ஃபேக்டர்ஸ் உள்ளே போட்டால் எவ்வளோ யூனிட்ஸ் நமக்கு வெளியில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் அனலைஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு பிஸ்னஸ் எக்கானமிஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்டிமம் சைஸ், அதாவது ஒரு நமக்கு அட்வான்டேஜஸ் சைஸ் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் குறைவாக இல்லாமல் எந்த சைஸில் நம்மளுடைய அவுட்புட் இருந்தால் நமக்கு அந்த ஃபேர்மோட ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் ஆப்டிமம் சைஸ் ஆஃப் அவுட்புட் டெசிஷன்னு சொல்கிறது. இதில் இந்த ஃபேர்ம் ரொம்ப அதிகப்படியான அன்டியூ காஸ்ட்டை இன்கர் பண்ணிடக்கூடாதுங்கிறத இவர் பார்த்துக்கணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அந்த ஃபேர்மை எந்த அப்ராப்ரியேட் டெக்னாலஜி யூஸ் பண்ணால் அந்த காஸ்ட்டை லீஸ்ட்டாக வச்சு டெக்னிக்கலாக அட்வான்ஸ்டு ஒரு ப்ராடக்டை நம்ம எந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி எஃபிஷியன்ட் வேல அந்த ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இருக்கிற இன்புட்டை வச்சுங்கிறது நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். அப்போ காஸ்ட் அனாலிசிஸ்ங்கிறது அந்த ஃபேர்ம் அந்த எந்த இன்புட்டை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ இன்புட்டை யூஸ் பண்ணால் அந்த காஸ்ட்டை ஒரு மீடியம் லெவலில் வச்சுக்க முடியும், இந்த பீரியடில் இந்த சைஸ் ஆஃப் பிளான்ட்டு ஏதாவது சேஞ்ச் ஆகணுமா, இல்லை ஏதாவது மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சேஞ்சஸ் ஹெல்ப் பண்ணுமா, அப்போது டிசையர்டு லெவல் ஆஃப் அவுட்புட் எது இருந்தால் நமக்கு மினிமம் காஸ்ட்டில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும், இதை எல்லாத்தையும் திங்க் பண்ணுறது தான் நமக்கு காஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மீன்ஸ் ஸ்டாக். இங்கே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். எதுக்குன்னா காஸ்ட்டோடு இது ரொம்ப அசோசியேட் ஆகிருக்கிற ஒரு இஷ்யூ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. இப்போது ஸ்டாக்காக நம்ம வைக்கிறது பாதி ஒர்க் இன் ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வெறும் ரா மெட்டீரியலாகவும் இருக்கலாம், இல்லை முழுவதும் முடிஞ்ச ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கலாம். அப்போ இன்வென்ட்ரி பாலிசிஸுங்கிறது அந்த ஃபேர்மோட ப்ராஃபிட்டபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு ஏபிசி அனாலிசிஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் சிம்பிள் ஸ்டிமுலேஷன் எக்ஸசைசஸை யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸையும் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபேர்மை இன்வென்ட்ரிஸை ஒரு சிறப்பான முறையில் வச்சுக்கிறதுக்கு, ஸ்டாக்கை ரொம்ப தேக்கமாக இல்லாமல் தேவையான அளவு சரியான அளவில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரைஸ் பாலிசி. அப்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிறது அந்த நேச்சர் அண்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த காம்படிஷன், அந்த ஃபேர்முக்கு என்ன காம்படிஷன் இருக்குது, என்ன நேச்சர் ஆஃப் த மார்க்கெட் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இது அந்த மார்க்கெட் பவர், அந்த பொருளுடைய விலையை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு, ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு அந்த மார்க்கெட்டில் என்ன கேப்பபிலிட்டி இருக்குது, என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது தான் நமக்கு அங்கே ஒரு நல்ல கமாண்டிங் ஒன்றா இருந்தால் தான் நமக்கு காம்படிட்டிவ் கண்டிஷனில் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி அங்கே நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி ப்ரைஸிங் தியரிங்கிறது எப்படி அந்த பொருளுக்கு நம்ம ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம், எந்தெந்த மார்க்கெட்டுக்கு என்னென்ன வகையான ப்ரைஸஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஃபேர்ம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ப்ரைஸிங் பாலிசிஸ். இப்போ இதெல்லாமும் நமக்கு இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆப்ரேஷனல் இஷ்யூஸ்க்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப் பண்ணுற நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸாக பார்க்குறோம். அடுத்தது ரிசோர்ஸ் அலோகேஷன். ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படிங்கிறது நமக்கு அட்வான்ஸ் டூல்ஸ் இருக்குதுன்னு படித்தோம் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில். இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த பிஸ்னஸில் எந்த ஆப்டிமம் யூட்டிலைசேஷன், எந்த ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு அது மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்குதுன்னு பார்க்குறது தான் ரிசோர்ஸ் அலோகேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தியரி ஆஃப் கேபிட்டல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ். அதாவது ப்ராஃபிட்டை நம்ம மேக்ஸிமம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஒரு நல்ல சென்சிபிள் பாலிசி இருக்கணும் கேபிட்டல் அலோகேட் பண்ணுறதுக்கு. அப்போது எவ்வளோ பணத்தை நம்ம கேபிட்டலாக மாற்றுறோம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் க்ரைட்டீரியா வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுறோம். இதில் கேபிட்டல் யூஸ் பண்ணுறதும் எஃபிஷியன்ட் லெவலில் யூஸ் பண்ணணும். அப்போது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நமக்கு பணம் முதலீடாக கிடைக்கிறதுங்கிறது ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ஃபார் கேபிட்டல். இதை நமக்கு நல்ல கம்படிட்டிவ் லெவலில் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்டும் பண்ணி கேபிட்டலாகவும் யூஸ் பண்ணால் என்ன ப்ரொபோர்ஷனில் பண்ணணுங்கிறத நமக்கு ஹெல்ப் பண்ணுது.
டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் ப்ராஃபிட் அனாலிசிஸ். ப்ராஃபிட்டுங்கிறது எப்போவுமே அன்சர்டன். ஏன் அன்சர்டன்னா சேஞ்சிங் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்கும், மார்க்கெட் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், எல்லாமே ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்கிறதுனால ப்ராஃபிட்டில் நமக்கு மாறிட்டே தான் இருக்கும். அப்போது ப்ராஃபிட் தியரிங்கிறது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட்டை இருக்கிற ஒரு அன்சர்டனிட்டி கண்டிஷனில் என்ன ப்ராஃபிட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும், ஃப்யூச்சரில் இந்த ப்ராஃபிட்டுக்கு இன்னும் எப்படி வேறு விதமாக பிளான் பண்ணலாங்கிற பாலிசிஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. லாஸ்ட் ஒன் இஸ் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி அனாலிசிஸ். பிஸ்னஸ் அப்படின்னாலே நிறைய கண்டிஷன்ஸ் அன்சர்டனாக இருக்கும், அதே சமயத்தில் அதிகப்படியான ரிஸ்க்ஸும் இருக்கும். அப்போ என்னென்ன ரிஸ்க் இருக்குது, என்னென்ன அன்சர்டனிட்டி இருக்குது, இதை பிஸ்னஸ் ஃபார்மில் நம்ம எப்படி டெசிஷன்ஸ் கரெக்டாக எடுத்தால் என்னென்ன பிளான் பண்ணோன்னா அந்த ரிஸ்க்கை நம்ம கொஞ்சம் குறைக்க முடியும். மேக்ஸிமம் அன்சர்டனிட்டியும் இப்படி நடக்கலாம், இது நடந்தால் இதை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷனுக்கும் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் அண்ட் கரண்ட் டேட்டா நம்ம ஃப்யூச்சர் டெசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வழியாக நம்ம தீர்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனத்துக்கு வெளியிலேருந்து எப்படி ப்ராப்ளம் வருது, அதை எப்படி டேக்கிள் ஆகுறதுன்னு பார்க்குறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இதில் மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது அந்த டைப் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டமை பற்றி நமக்கு சொல்லுது. அடுத்தது பிஸ்னஸ் சைக்கிள் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு, வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கும், அதில் என்ன ஸ்டேஜஸில் இருக்குது, நேஷ்னல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைஸஸ், இந்த ட்ரெண்டெல்லாம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, கவர்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்படி இருக்குது, காம்படிஷன் பாலிசிஸ் எப்படி இருக்குது, ஃபிஸ்கல் பாலிசி எப்படி இருக்குது, ஃபாரின் ட்ரேட் பாலிசி எப்படி இருக்குது, குளோபலைசேஷன் ப்ராசஸ் எப்படி நடந்துகிட்ருக்கு, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் செக்டார்னு வரும்போது பேங்க்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது, கேபிட்டல் மார்க்கெட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதனுடைய ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது, சோஷியோ எக்கனாமிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லப்படக்கூடிய ட்ரேட் யூனியன்ஸு, ப்ரொடியூசர் அண்ட் கன்சூமர் யூனியன்ஸு, கோஆப்ரேட்டிவ் யூனியன்ஸு, இவங்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கிறது, பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, சொசைட்டி என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுறது மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணும். அப்போ இங்கே இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ஃப்யூச்சர், ப்ரெசண்ட் அண்டு பாஸ்ட் மூணையும் கம்பைன் பண்ணி, 3 என்விரான்மெண்டல் ஃபேக்டரையும் கம்பைன் பண்ணி தான் எடுக்க முடியும். அப்போது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எல்லாத்து மேலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்ட்ரோல் இருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் ஒரு நல்ல டியூன்டு பாலிசி இதனுடைய அட்வர்ஸ் எஃபெக்ட், ஆப்போசிட் எஃபெக்ட்ஸை குறைக்கக்கூடிய வகையில் பாலிசிஸையோ டெசிஷன்ஸையோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹவ் இட் ஹெல்ப்ஸ், அந்த பிஸ்னஸோட இந்த நேச்சருக்கு இது ரெண்டும் எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதன் வழியாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோட ஸ்கோப் என்னங்கிறது இந்த யூனிட்டில் பார்த்தோம் நண்பர்களே. 2 பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் எக்கானமி அண்ட் ரோல் ஆஃப் ப்ரைஸ் மெக்கானிசம் பார்க்குறோம். இப்போ இந்த லெசனில் நம்ம யூனிட்டில் என்னென்ன பார்க்குறோன்னா, ஒரு எக்கானமி என்னென்ன பேசிக் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுதுன்னு பார்க்குறோம், எப்படி இந்த டிஃப்ரெண்ட் எக்கானமிஸ் அந்த பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். 3வது ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்குறோம். இந்த 3 இந்த லெசன் இந்த யூனிட்டுடைய கண்டென்ட்டாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் எக்கானமி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரிக்கு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனுடைய எல்லா கண்ட்ரியோடைய ரிசோர்ஸஸும் கண்டிப்பாக ஸ்கேர்ஸாக தான் இருக்கும், லிமிட்டடாக தான் இருக்கும். அது நேச்சுரல் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், இல்லை மேன்மேடு கேபிட்டல் குட்ஸாக இருக்கலாம், இல்லை கன்சியூமர் குட்ஸாக இருக்கலாம், இல்லை மணி இருக்கலாம், டைமாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் லிமிட்டட் மட்டும் இல்லை, இந்த ரிசோர்ஸஸ்க்கு ஆல்டர்னேட் யூஸஸும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோன்னு சொன்னால், ஒரு
புக்கில் கொடுத்துருக்கிறது கோலில் எடுத்திருக்காங்க. கோலுங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் குட்ஸும் எடுத்துக்கலாம், ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கும் எடுத்துக்கலாம், டொமஸ்டிக் குக்கிங் பர்பஸ்க்கும் எடுத்துக்கலாம், அதர் பர்பஸ்க்கும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபினான்ஸ் ரிசோர்ஸஸ் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், கேபிட்டலாகவும் யூஸ் பண்ணலாம். பீப்புள் எடுத்தாலும் அப்படி தான். ஸோ இப்படி ஒவ்வொரு ரிசோர்ஸஸையும் ஆல்டர்னேட் யூஸஸ் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை பீப்புளோட டிமாண்டுக்கு ஏற்ப எக்கனாமிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுங்கிறோம். அப்போது ஒரு ரிசோர்ஸுங்கிறதுக்கு ஒரே ஒரு யூஸ் இருந்தால் அது சிங்கிள் ரிசோர்ஸ், அப்போ அங்கே எக்கனாமிக் ப்ராப்ளம் அரைஸ் ஆகாது. பட் ஒரே ஒரு ரிசோர்ஸுக்கு பல யூஸஸ் இருந்தால் அங்கே பலவிதமான எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். இப்போ ஒவ்வொரு எக்கனாமிக் சிஸ்டம்ங்கிறது கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கலாம், சோஷியலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லது மிக்சட் எக்கானமியாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அதுக்கு சென்ட்ரல் ப்ராப்ளம்ங்கிறது ரிசோர்ஸஸ் ஸ்கேர்ஸாக இருக்கிறதும், வாண்ட்ஸு ஹெவியாக இருக்கிறதும், அன்லிமிட்டடாக இருக்கிறதும் தான். இதை தான் நம்ம சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். அப்போ அந்த சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளத்தை நம்ம 4ஆக டிவைட் பண்ணுறோம். 4 என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வாட் டு ப்ரொடியூஸ், செகண்ட் ஒன் இஸ் ஹவு டு ப்ரொடியூஸ், தேர்ட் ஒன் இஸ் ஃபார் whom டு ப்ரொடியூஸ், fourth one is what provisions are we making for economic growth. இதை தான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக பேஜ் நம்பர் 1.17 உங்களுக்கு சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ங்கிறத மிடில் வச்சு 4 கார்னருக்கு 4 ப்ராப்ளத்தையும் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா போகலாம். ஃபஸ்ட், வாட் இஸ் டு ப்ரொடியூஸ். ரிசோர்ஸஸ் நமக்கு லிமிட்டடாக இருக்கிறதுனால அதை பெஸ்ட் சாய்ஸுக்கு யூஸ் பண்ணும். அப்போ அந்த பெஸ்ட்டு சாய்ஸுக்கு என்ன குட்ஸோ சர்வீஸோ எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணால் அது இவங்களுக்கு எக்கானமிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்போ ஒரு எக்கானமி அதுக்கு என்ன டைப் ஆஃப் குட்ஸ் வேணும், கேபிட்டல் குட்ஸ் வேணுமா, கன்சூமர் குட்ஸ் வேணுமான்னு திங்க் பண்ணும். அடுத்தது அப்படி திங்க் பண்ணுற குட்ஸில் அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம அந்த ப்ராடக்ட் என்னத்துக்கு பயன்படுது, இந்த சொசைட்டி எது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது, எத்தனை குவான்டிட்டியில் தேவைப்படுது, இது ஸ்கூலுக்கா, இல்லை ஒரு மிஷினுக்கா, இல்லை ஒரு கிளாத் ப்ரொடக்ஷனுக்கா, அப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இங்கே இந்த இருக்கிற ரிசோர்ஸஸை அப்படிங்கிறத திங்க் பண்ணுறது தான் அதனுடைய ஃபஸ்ட்டு மெயின் ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் டு ப்ரொடியூஸ் இஸ் தி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஆஃப்டர் டிசைடிங், இதை டிசைட் பண்ணிட்டோம், இது தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போது நெக்ஸ்ட்டு அரைஸ் ஆகிற ப்ராப்ளம் ஹவு டு ப்ரொடியூஸ். இது தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் இப்படி வருதுன்னா, ஆல்டர்னேட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே நமக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வெவ்வேறு மெத்தடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், காட்டன் ப்ரொடக்ஷன்னா ஹேண்ட்லூம் பண்ணலாம், பவர்லூம் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் லூம்ஸ் பண்ணலாம். அப்போது ஹேண்ட்லூம் பண்ணால் அதுக்கு நிறையா லேபர்ஸ் வேணும். பவர்லூம் பண்ணோன்னா நமக்கு அதுக்கேற்ற மெஷின்ஸ் வேணும். ஆட்டோமேட்டிக் லூம் பண்ணால் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெஷின்ஸ் வேணும். அப்போ நம்மளோட கேபிட்டல் இதுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த சொசைட்டியில் நமக்கு லேபர் இன்டென்சிவ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாமா, கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாமா. அப்போ இப்படி ஒவ்வொரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கும் நம்ம டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய இன்டென்சிவ் டெக்னிக்ஸ் இருக்குது, சாய்ஸஸ் இருக்குது. அந்த சாய்ஸில் இருந்து நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ரிலேட்டிவ் ப்ரைஸை கம்பைன் பண்ணி இந்த சொசைட்டியோட இன்ட்ரெஸ்ட்டையும் வச்சு பார்த்து பெஸ்ட்டு யூஸாக இந்த அவைலபிள் ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ண முடியும், எந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்குங்கிறத திங்க் பண்ணுறது தான் செகண்ட் ப்ராப்ளம். ஹவு டு ப்ரொடியூஸுங்கிறது ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த 2 ப்ராப்ளமும் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா தேர்ட் கம்ஸ் ஃபார் whom டு ப்ரொடியூஸ். என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோங்கிறத டிசைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ஃபார் whom டு ப்ரொடியூஸ். அப்போ இந்த சொசைட்டியில் ஒவ்வொரு பர்சனோட வாண்ட்டையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அப்போ அந்த டோட்டல் அவுட்புட் இருக்கிறத நம்ம எந்த குட்ஸுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யாருக்காக பண்ணுறோம், எந்த ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கன்சூமர்ஸை நோக்கி நம்ம போகிறோம். அப்போ டிஃப்ரெண்ட் பீப்புளை நம்ம எடுத்து அந்த டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு எப்படி சப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு. ஃபோர்த் ப்ராப்ளம், வாட் ப்ரொவிஷன் ஷுட் பி மேட் ஃபார் எக்கனாமிக் க்ரோத்.
எல்லா ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸையும் இப்போவே நம்ம கரண்ட் கன்சம்ஷனுக்கே யூஸ் பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சருக்கு என்னத்தை ரிட்டைன் பண்ண போகிறோம். அப்போது அந்த ரிசோர்ஸ் ஆஃப் த கரண்ட் கன்சம்ஷனுக்கு போக ஃப்யூச்சருக்கு வைக்கிறது நம்ம எவ்வளோ வைக்கணும். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக வைக்கிறதா. இன்கம்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணுன்னா யூஸ் பண்ணி தானே ஆகணும். அது எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் இந்த லிவிங்க்கு இது டிக்ளைன் ஆகாமல் பார்த்துக்கிறது எப்படி அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் வாட் ப்ரொவிஷன் ஷுட் பி மேட் ஃபார் எக்கனாமிக் க்ரோத். அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கணும், இப்போ கரண்ட் கன்சம்ஷனுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது தான் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ப்ராப்ளமாக சொல்கிறோம். இப்போ இந்த எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் ஒரு சொசைட்டியில் ஏற்படணுன்னா அதை எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிற அந்த சிஸ்டமை படிக்கிறது தான் நம்ம எக்கனாமிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். எக்கனாமிக் சாய்ஸஸில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டியூஷனுக்கும் எப்படி ப்ரொவைட் பண்ணுறோங்கிறத பார்க்கறது தான் இந்த எக்கனாமிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். இப்போது டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்டில் நமக்கு சென்ட்ரல் ப்ராப்ளம் ஒன்று தான். இது ஒரு டைப் ஆஃப் எக்கானமி ஒரு கண்ட்ரியில் வேறு மாதிரி இருக்கும்போது இது வேறு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகும். அவங்கவுங்க மோட் ஆஃப் எக்கானமி வழியாக ப்ரொடக்ஷன் மோடும் எக்ஸ்சேஞ்ச் மோடும் டிஸ்ட்ரிபியூஷன் மோடும் மாறும். அப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன டைப்ஸ் ஆஃப் எக்கானமி இருக்குதுன்னு கேட்டோம்னா 3 டைப்ஸு. ஒன்று கேபிட்டலிஸ்டிக், ரெண்டாவது சோஷியலிஸ்டிக், மூணாவது மிக்சட் எக்கானமி. நெக்ஸ்ட்டு ஆடியோவில் நம்ம ஒவ்வொரு எக்கானமியும் இன் டீட்டெயில் டீல் பண்ணி பார்க்கலாம். நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த லெசனுடைய லாஸ்ட் டாபிக். அதாவது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறத மீனிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் டு சால்வ் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். இது தான் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். ஜென்ரலாக எக்கனாமிக் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஃப்ரேமிங். ஒரு பிஸ்னஸ் பாலிசிஸுக்கு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸுக்கு எக்கனாமிக் பிரின்சிபல்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறோன்னு பார்க்குறது எக்கனாமிக்ஸ். அப்படி இருக்கிற எக்கனாமிக் பிரின்சிபல்ஸை எப்படி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோன்னு பார்க்குறது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட்டு கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் மெயின்லி மைக்ரோ எக்கனாமிக் இன் கேரக்டர், வெரஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது போத் மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இன் கேரக்டர். மெயின் டாஸ்க்குன்னு எடுத்தால் ஒரு பிஸ்னஸ் ஃபார்முக்கு ஒரு பிஸ்னஸ் என்டிட்டிக்கு ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் தான் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுடைய மெயின் டாஸ்க். வெரஸ் எக்கனாமிக்ஸுடைய மெயின் டாஸ்க்குங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுடைய ஒரு தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறது தான் மெயின் டாஸ்க் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நேச்சர்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் நார்மேட்டிவ் இன் நேச்சராக இருக்கும். எக்கனாமிக்ஸுங்கிறது பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நார்மேட்டிவ்னு பார்க்கலாம். ஸ்கோப் அப்படிங்கும்போது எக்கனாமிக்ஸுங்கிறதுக்கு வைடர் ஸ்கோப் இருக்கும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது எக்கனாமிக்ஸுடைய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரோவான ஸ்கோப்பு தான் இருக்கும். பிரான்ச்சஸ்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது எக்கனாமிக்ஸுடைய ஒரு அப்ளைடு பிரான்ச்சு தான். ஆனால் எக்கனாமிக்ஸுங்கிறதுக்கு பெரிய பிரான்ச்சஸ் இருக்குது. அதனுடைய ஒரு பிரான்ச்சு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸாக தான் இருக்கும். அடுத்தது கன்சர்ன்டு வித் எதோட இது கன்சர்ன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன்டு ஒன்லி வித் ப்ராஃபிட் மேக்கிங் தியரி. பட் எக்கனாமிக்ஸுங்கிறது எல்லாம் ப்ரொடக்ஷன் டு கன்சம்ஷன் இன்க்ளூடிங் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன், அது எல்லாத்தோட தியரியும் உள்ளடக்குனதாக இருக்குது. அனாலிசிஸ், என்னென்ன அனாலிசிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் மைக்ரோ லெவல் இஷ்யூஸ், சின்ன லெவல் இஷ்யூஸ் லைக் டிமாண்ட், சப்ளை, ப்ராஃபிட் இதெல்லாம் பார்க்குறோம். வெரஸ் மேக்ரோ லெவல் இஷ்யூஸ் க்ரோத்து, இன்ஃப்ளேஷனு, எம்ப்ளாய்மெண்ட்டு எல்லாத்தையும் பார்க்குறது ஜென்ரல் எக்கனாமிக்ஸ். எதில் மோர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டால் எக்கனாமிக்ஸ் மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது எக்கனாமிக் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எந்த பிஸ்னஸ் ப்ராப்ளமையும் பார்க்கும். அதே பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்
நான் எக்கனாமிக் ரெண்டு எஃபெக்டையும் பார்க்குறோம், ஆஸ்பெக்டையும் பார்க்குறோம் ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளத்தில். அசம்ஷனோட வேலிடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் சம் அசம்ஷன் பிகம்ஸ் இன்வேலிடாக ஆகிடும், வேலிடிட்டி இருக்காது. பட் எக்கனாமிக்ஸுங்கிறது அசம்ஷனில் தான் வேலிடாக இருக்குது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் அசம்ஷன் ஒன்லி. ஸோ இதில் நம்ம இந்த ஃபஸ்ட் லெசன் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்னு பார்த்துருக்கோம். இதில் நம்ம சம்மரின்னு எடுத்தால் ஒரு ஜிஸ்ட் ஆஃப் திஸ் லெசன் அப்படின்னு எடுத்தோம்னா ஹியூமன் வான்ஸ் வந்து அன்லிமிட்டெட், ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரிசோர்ஸஸ் ஸ்கேர்ஸ்ன்னு பார்க்குறோம். எக்கனாமிக்ஸுங்கிறது இந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை எப்படி ஹியூமன் வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மூணாவது இங்கே எக்கனாமிக்ஸுங்கிறது ரெண்டு பார்ட்டுன்னு பார்த்தோம், மைக்ரோ அண்ட் மேக்ரோ. மைக்ரோ எக்கனாமிக்குங்கிறது இண்டிவிஜுவல் யூனிட்டையோ இண்டிவிஜுவல் கன்சியூமரையோ பேஸ் பண்ணி அவங்க எப்படி எஃபிஷியண்ட்டாக ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்குறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு பார்த்தோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு லார்ஜ் எக்கனாமிக் பிஹேவியர், அக்ரிகேட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் புட் டுகெதருங்கிறது பார்த்தோம் மேக்ரோவில். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது எக்கனாமிக் தியரியும் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸையும் இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸில் பேசிஸில் ஒர்க் பண்ணது கன்சர்ன்டாக இருக்குன்னாலும் கூட மேக்ரோ எக்கனாமிக்ஸுக்கும் அதில் ஒரு ரோல் இருக்குதுன்னு பார்த்தோம். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு நார்மேட்டிவ் சயின்ஸ், இன்டர்டிசிப்ளினரி அண்ட் ஆல்சோ ப்ராக்மேட்டிக் இன் நேச்சருங்கிறத பார்த்தோம். ரெண்டு பிஸ்னஸ் இஷ்யூஸ் எக்கனாமிக்ஸ் தியரியை வந்து டைரெக்டாக அப்ளிகபிளாக இருக்குது. ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி இஷ்யூஸை சால்வ் பண்ணுது, இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி என்விரான்மெண்டல் இஷ்யூஸை சால்வ் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது மைக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ் எப்படி யூஸ் பண்ணுது, டிமாண்ட் அனாலிசிஸ், ஃபோர்காஸ்டிங், ப்ரொடக்ஷன், காஸ்ட்டு, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதெல்லாம் எப்படி அந்த இஷ்யூஸை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸை எப்படி எக்கனாமிக் சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணி அதன் வழியாக அதனுடைய ப்ராப்ளம்ஸை டெசிஷன்ஸை ஹெல்ப் பண்ணுதுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஜிஸ்ட் ஆஃப் டோட்டல் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் லெசன். வித் திஸ் நம்ம ஃபஸ்ட் லெசன் முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி, கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் ஹவு டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போது 2.2 சோஷலிஸ்ட் எக்கானமி, அதில் ஹவு ப்ராப்ளம்ஸ் ஆர் பீயிங் சால்வ்டுன்னு பார்க்குறோம். இந்த சோஷலிஸ்ட் எக்கானமிங்கிறது இட் வாஸ் ப்ரொஃபவுண்டட் பை கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஃப்ரெட்ரிக் ஏஞ்சல்ஸ். இவங்களுடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோங்கிற புக்கு 1848 ரிலீஸ் ஆச்சு. இந்த புக்கில் இதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. இந்த சோஷியலிஸ்டிக் எக்கானமியில் மெட்டீரியலிஸ்டிக் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு கேபிட்டல், ஃபேக்ட்ரிஸ், மைன்ஸ் எக்ஸட்ராங்கிறது ஹோல் கம்யூனிட்டி, அந்த ஸ்டேட் அவங்களால ஓன் பண்ணப்படுது. இந்த மெம்பர்ஸ் வந்து எல்லா பெனிஃபிட் ஆஃப் த சோஷியலிஸ்ட் பிளான்டு ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இதில் இந்த எக்கானமியை நம்ம கமாண்ட் எக்கானமி ஆர் சென்ட்ரலி பிளான்டு எக்கானமின்னு சொல்கிறோம். இங்கே இந்த ரிசோர்ஸஸ் ஒரு சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டியோட கமெண்ட்ஸ் படி மட்டும்தான் நடக்குது. அதனால் மார்க்கெட் ஃபோர்ஸஸுங்கிறதுக்கு இங்கே பெருசாக ஒரு ரோல் கிடையாது. அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்லேயும் ரோல் கிடையாது, ப்ரைஸ் டிட்டர்மினிங்லையும் அவ்வளோ பெருசாக கிடையாது. சோஷியலிஸ்ட் எக்கானமியில் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எதை எய்ம் பண்ணி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் த கம்யூனிட்டியை மேக்ஸிமைஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்டு த்ரூ பிளானிங் அண்டர் சோஷியலிஸ்டிக் எக்கானமி. நம்ம இப்போது எக்கனாமிக் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு சிஸ்டம் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமின்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு மாடர்ன் குளோபல் எக்கானமியில் ஒரு ப்ரிடாமினன்ட் எக்கனாமிக் சிஸ்டம்னு சொல்லலாம். இங்கே வந்து எல்லா ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜியும் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் தான். இதுதான் இங்கே ப்ராஃபிட் மோட்டிவ் தான் மெயின் டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும். டெசிஷன்ஸ் ஆஃப் கன்சூமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வழி நடத்திட்டுருக்கோம். இங்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு லிமிட்டட் ரோல் தான் இருக்கும் எக்கனாமிக் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதுல. இந்த மாதிரியான சிஸ்டம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்
யுனைடெட் கிங்டம், ஹாங்காங், சவுத் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கும். எப்படியும் ஆனால் பியோர் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டலிசம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டமோட ஃபீச்சர்ஸ் தான் இங்கே இருக்கும். எப்போ ஒரு கண்ட்ரியோ அல்லது ஒரு சிஸ்டத்தையோ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமின்னு சொல்கிறோன்னா இங்கே வந்து ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி இருக்கும், இல்லைன்னா அதை லேசி ஃபேர் எக்கானமின்னு சொல்கிறோம். அப்போ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் ரைட் டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இதுதான் பெரிய ஃபேக்டர் இங்கே. அதாவது லேண்ட் ஆகட்டும், லேபர் ஆகட்டும், ஃபேக்ட்ரி ஆகட்டும், மெஷினரி ஆகட்டும், மைன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப் கீழே இருக்கும். இந்த ஓனர்ஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வந்து அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மேனரில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச வகையில் அவங்க யூஸ் பண்ண முடியும். இந்த கவர்மெண்ட் ஹவவர் இதில் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் போட முடியும் சொசைட்டியோட பெனிஃபிட்டுக்காக. செகண்ட் ஒன் வந்து ஃப்ரீடம் ஆஃப் என்டர்பிரைஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், கன்சியூமராக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ரிசோர்ஸ் ஓனராக இருந்தாலும் சரி, எந்த வகையான எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் டீல் பண்ணணுங்கிறது அவருடைய சாய்ஸ் தான். ப்ரொடியூசர் ஒரு ஃபேர்மை செட் பண்ணி ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா எனி டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தட், எனி டைப் ஆஃப் குட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை ஹிம். அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் எக்கனாமிக் சாய்ஸ். அவங்கவுங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்கவுங்களுக்கு தேவையான எக்கனாமிக் சாய்ஸஸை எடுத்துக்கலாம். கன்சம்ஷனுக்காக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறதாலும் சரி, ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு உரிய ஃப்ரீடம் இருக்குது. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ். இங்கே பெரிய ஒரு ட்ரைவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இந்த பெரிய ட்ரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும். எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் லாபத்தை சம்பாதிக்கிற ஒரே ஒரு மோட்டிவேஷனில் தான் போயிட்டுருக்கும். டிசையர் ஃபார் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு என்டர்ப்ரென்யூரரை அவருடைய ஆக்டிவிட்டீஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எய்ம் பண்ணி போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். கன்சியூமர் சாவர்னிட்டிங்கிறது நெக்ஸ்ட்டு. கன்சியூமர் அப்படிங்கிறவர் இங்கே கேபிட்டல். அவருக்கு என்ன பிடிக்குதோ, அவருக்கு என்ன சர்வீஸ் வேணும், குட்ஸ் வேணும்னு நினைக்கிறாரோ, எந்த குவான்டிட்டியில் வேணும்னு ஆசைப்படுறாரோ அதை தான் இங்கே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார். அவருக்கு நல்ல ஃப்ரீடம் இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு, என்ன ப்ராடக்ட்டு என்ன சர்வீஸ் வேணுங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் ப்ரொடியூசர்ஸ் கன்சூமர்ஸ் எதை விரும்புகிறாங்க, எவ்வளோ குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறதையும் எதை ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறதையும் கன்சூமர்ஸ் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொடியூசர்ஸ் ப்ரிஃபர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேசஸ் தான் ஒரு கன்சியூமர் பண்ணுற பர்ச்சேசஸ் தான் அந்த எக்கானமியோட லிமிட்டட்ஸ் ரிசோர்ஸை எப்படி அலோகேட் பண்ணுறதுங்கிற டெசிஷனை எடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்படிஷன். இங்கே கன்சியூமர்ஸ் சாய்ஸ்ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக காம்படிஷனுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சராக இருக்கும். அப்போது அந்த காம்படிஷனுங்கிறது பையர்ஸ் நடுவுலையும் இருக்கும், செல்லர்ஸ் நடுவுலையும் இருக்கும். அந்த ரிசோர்ஸை யார் வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ண முடியுமோ அவர் கெயின் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப்படின்னாலே அங்கே வந்து சென்ட்ரல் பிளானிங் கிடையாது, ரெகுலேஷன் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. எல்லா டெசிஷனும் ஆக்டிவிட்டீஸும் செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் தான் கைட் ஆகி நடந்துகிட்ருக்கும். ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது தான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அதனால் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கிடையாது இங்கே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி எப்படி சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். கேபிட்டல் எக்கானமியில் நம்ம சொன்னோம் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி இருக்காது. வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவோ ஒரு குரூப்போ யாரும் இதுக்கு சென்ட்ரலைஸ்டு பிளானிங் பண்ண மாட்டாங்க. இங்கே கன்சியூமர்ஸ் கார் வேணும்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து கார் பண்ணுவாங்க. அவங்க வந்து வேறு இதில் போகிறதுக்கு ஒர்க் பண்ண முடியாது அவங்களால. அதில் அவங்க ப்ராஃபிட்டை பார்க்க முடியாது. அதனால் இந்த எக்கானமியில் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் பெரிய ஃபோர்ஸ், ப்ரைஸ் மெக்கானிசம் ஃபோர்ஸு சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ டிசைடிங் வாட் டு ப்ரொடியூஸ் அப்படின்னா என்டர்ப்ரென்யூரோட எய்ம் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டை பாசிபிளாக அவரால் ஏர்ன் பண்ண முடியுமோ அதை ஏர்ன் பண்ணுறது தான் அவரோட எய்மாக இருக்கும்.
அதனால் பிஸ்னஸ்மேன் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் கம்பீட் பண்ணி ப்ரொடியூஸை வந்து கன்சியூமர் விரும்புகிற ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்போ இப்போ கன்சியூமர்ஸ் நிறைய கார் வேணும்னா கார் தான் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும். அப்போ அதனுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட் அதே தான் இருக்கும்போது நிறைய ப்ராஃபிட் கிடைக்கலாம். இதில் ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய காரை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதே நேரத்தில் கன்சியூமர்ஸோட டிமாண்டு காரை விட்டு கிளாத்துக்கு போச்சுன்னா ப்ரைஸ் ஆஃப் த காஸ் வில் கோ டவுன், ப்ராஃபிட்டும் கீழே இறங்கிடும். அதனால் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி கார் ப்ரொடியூஸ் பண்ணுறது நிறுத்திடுவாங்க. கிளாத் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அப்போ இந்த ஒரு வாட் டு ப்ரொடியூஸுங்கிற கொஸ்டின் வந்து கன்சியூமர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த டிமாண்டை தான் டிசைட் பண்ணுங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஹவு டு ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது வந்து என்டர்ப்ரென்யூரர் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எதை யூஸ் பண்ணால் காஸ்ட்டு மினிமம் ஆகுமோ அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தடை எடுப்பாங்க. ஒரு லேபர் ரிலேட்டிவாக சீப்பாக கிடச்சா லேபர் இன்டென்சிவ் மெத்தடுக்கு போவார். லேபர் அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியான மார்க்கெட்டில் இருந்ததுன்னா அப்போது அவர் வந்து வேறு ஏதாவது மெத்தடாலஜிக்கு போய்க்குவார். அப்போது ஃபேக்டர்ஸோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து எப்படி இருக்கோ அதை கம்பேர் பண்ணி அதுதான் டிட்டர்மினண்ட்டாக இருக்கும் ஹவு டு ப்ரொடியூஸுங்கிற ஒரு கொஸ்டினுக்கு. அடுத்தது ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஹூம் டு ப்ரொடியூஸ் யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது யாருக்கு பையிங் கெப்பாசிட்டி இருக்கோ அவங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு நேச்சரில் இருக்கும். பையிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல்து எப்படி இருக்குன்னா அவரோட இன்கம்மை பொறுத்து தான் இருக்கும். அவருக்கு எவ்வளோ இன்கம் இருக்கோ அதை வச்சு அவரால் அந்த குட்ஸை எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எவ்வளோ குட்ஸை வாங்குகிற பர்ச்சேசஸ் இருக்காங்களோ அவ்வளோ வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க. இப்போ அத்தனை குட்ஸை அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹையர் த இன்கம், ஹையர் த பையிங் கெப்பாசிட்டி, ஸோ ஹையர் த டிமாண்ட் ஃபார் த குட்ஸும் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கன்சம்ஷன், சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி டிசைட் பண்ணுவாங்க. கன்சம்ஷன் அண்ட் சேவிங் வந்து கன்சியூமராலையும் பண்ணப்படுது, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்டர்ப்ரென்யூராலையும் பண்ணப்படுது. அப்போ கன்சியூமர் சேவிங் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து தான் அவங்க அந்த மார்க்கெட்டில் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹையர் லெவல் ஆஃப் இன்கம், ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா சேவிங்ஸ் ஜாஸ்தியாக போகும். இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் depend upon the rate of return of capital. Profit expectations எவ்வளோ இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது, ப்ராஃபிட்டுக்கு எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு சேவிங்ஸ் ரிட்டர்ன் கம்மியாக இருந்தால் இவங்க ப்ரொடக்ஷனுக்கு ஜாஸ்தியாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குறைவாகவும் போவாங்க. இப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த ஒரு எக்கானமியில் எப்படி டிசிஷன்ஸ் எடுக்குதுங்கிறத நம்ம இந்த 4 இதுலேயும் பார்க்கும்போது எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மெக்கானிசம் அல்லது மார்க்கெட் மெக்கானிசமை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியோட மெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் மெக்கானிசம் ஹெல்ப் பண்ணி ரெகுலேட் பண்ணிட்டு போயிடும். இப்போது ஒரு கலெக்ஷனுக்கோ, ப்ராசஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கோ, ஃபார்முலேஷனுக்கோ இல்லை மானிட்டரிங்க்கோ இதுக்கெல்லாம் வந்து அதிகப்படியான காஸ்ட்டை வந்து இதில் போட வேண்டியது இருக்காது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரைவிங் ஃபோர்ஸ். அப்போ அந்த மோட்டிவ்னால் நல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு எஃபெக்டிவ் ஒர்க் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்சென்டிவாக இருக்கும். 3வது ஃபாஸ்டர் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும் இங்கே. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த ப்ராஜெக்டில் நல்ல ப்ராஃபிட் இருக்கோ, எக்கனாமிக்காக ஃபீஸிபிளாக இருக்கோ அந்த ப்ராஜெக்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ரிசோர்ஸஸும் வந்து ரொம்ப நல்ல ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆப்டிமம் அலோகேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் நடக்கும். இங்கே வந்து ஆப்ரேட்டிவ் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஹையர் டிகிரியில் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபோர்ஸில் தான் இந்த எக்கானமி ஒர்க் ஆகிறதுனால காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் மினிமைஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவருடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பாரு. அப்போது நல்ல சிம்பிள் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், சீப் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை எம்ப்ளாய் பண்ணி காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. இங்கே எக்கனாமிக் டெசிஷன்ஸும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய இன்சென்டிவாக இருக்கும்.
இந்த ஓனர்ஸுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கன்சியூமர்ஸுக்கு வந்து இது என்ன பெனிஃபிட் கொடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா, காம்படிஷன் நிறையா இருக்கிறதுனால ப்ரைஸஸ் வந்து கீழே கொண்டு வர்றதுக்கும், லார்ஜ் வெரைட்டி ஆஃப் நல்ல குவாலிட்டி குட்ஸ் அவருக்கு ரீசனபிள் ப்ரைஸஸில் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அவருக்கு இருக்குது. அவர் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த பொருளில் கிடைக்குதோ அதை வாங்க பார்ப்பாரு. அதனால் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கன்சியூமர்ஸ்கிட்ட இருக்கும். கேபிட்டலிசம் அதே சமயத்தில் ஒரு நல்ல டெக்னாலஜியை இன்வென்ட் பண்ணுறதுக்கும் ப்ராக்ரஸ் கொண்டு வர்றதுக்கும் ஒரு இன்சென்டிவாகவும் இருக்கும். கண்ட்ரி வந்து ஒரு நல்ல க்ரோத்தை பார்க்கும். அப்போ பிஸ்னஸ் டேலண்ட் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கும், ரிசர்ச் டெவலப் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் நடக்க முடியும். ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஃப்ரீடம், ரைட் டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால பார்ட்டிசிபெண்ட் வந்து நல்ல ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அட்டானமி, ஃப்ரீடம் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து மென்னுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து என்டர்பிரைஸை ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இன்எஃபிஷியன்ட்டவங்க அவங்களே அந்த மார்க்கெட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். கேபிட்டலிசம் ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் தான் எப்போவுமே ஒர்க் பண்ணும். இட் இஸ் என்டர்பிரைசஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும், ரிஸ்க் டேக்கிங், என்டர்ப்ரென்யூரல் கிளாஸ் வந்து ரிஸ்க் டேக்கிங்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்து அதில் வின் பண்ண பார்ப்பாங்க. இதெல்லாம் மெரிட்ஸாக இருக்குது. டீமெரிட்டாக பார்க்கும்போது ஒரு பெரிய இன்இக்வாலிட்டியும் சோஷியல் இன்ஜஸ்டிஸும் ஆகும். கேபிட்டலிசமில் ப்ராஃபிட் மோட்டிவில் போகிறதுனால எந்த ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குதோ அதை உற்பத்தி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ யார் ரிச்சரோ அவர் ஹி வில் பிகம் ரிச்சர் அண்ட் ரிச்சர். அதே பூவர் ஹேவ் நாட் வந்து ஒன்றும் இருக்காது, அவங்க அப்படியே கீழே தான் போயிட்டுருப்பாங்க. இதனால் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ப்ராப்பர்ட்டி ரைட்டுங்கிறது மேலோங்கி இருக்கிறதுனால ஹியூமன் ரைட்ஸுக்கு அவ்வளவான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கிறதுனால எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும், அன்ஃபேர்னஸ் இருக்கும் சொசைட்டியில். இங்கே ஹியூமன் வெல்ஃபேர் இக்னோர் ஆகிடும். பூரா ப்ராஃபிட் மோட்டிங்கில் போகிறதுனால வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால பேட்டர்ன் ஆஃப் டிமாண்டுங்கிறது வந்து ஒரு சொசைட்டியோட ரியல் நீடு இருக்காது. லக்ஸரியாக கூட இருக்கும், அவங்களுக்கு தேவையானது தான் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். லேபர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிருக்கும். இது ரொம்ப ஆஃபன் என்ன ஆகிடும், ஸ்ட்ரைக்கு, லாக் அவுட்டு, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இன்செக்யூரிட்டி, இதுக்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். கன்சூமர் சாவர்னிட்டிங்கிறது ஒரு மித்தாக தான் இருக்கும். எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் இங்கே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எக்ஸசிவ் காம்படிஷன், ப்ராஃபிட் மோட்டிவ்ங்கிறது கன்சூமரோட வெல்ஃபேரை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அடுத்தது வந்து இங்கே மிஸ்அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப வேஸ்ட்டு குட்ஸு, ரொம்ப லக்ஸரி குட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டால் அதை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது சோஷியலி தேவைப்படக்கூடிய குட்ஸை வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகாது. லோவர் ப்ராஃபிட்டபிலிட்டி குட்ஸு எவ்வளோ தான் அது வேண்டப்பட்ட குட்ஸாக இருந்தால் கூட அது ப்ரொடியூஸ் ஆகாது. அதே மாதிரி நல்ல குட்ஸு, மெரிட் குட்ஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கோ ஹெல்த்து கேருக்கோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சும்மா எது அந்த சொசைட்டி விருப்பப்படுறாங்கங்கிறதுனால ஹார்ம்ஃபுல் குட்ஸ் கூட அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்பிளான்டு ப்ரொடக்ஷன் இருக்கும், ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், சில சமயம் ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்கும், எக்கனாமிக் டிப்ரெஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில் ரொம்ப காமன் ஃபீச்சர்ஸாக நம்ம பார்க்குறோம். வேஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் இருக்கும். ஃபர்ம்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் சேல்ஸ் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தென்படும். இங்கே வந்து மொனாப்பலிஸ் ஆகிடும். ரொம்ப யாரால் வந்து குறைஞ்ச விலையில் கொடுத்து நிறையா மார்க்கெட்டை டெவலப் பண்ண முடியுமோ அவங்க மட்டுமே தான் மார்க்கெட்டில் இருக்க முடியுமா போகும். அவங்க வந்து ஒரு அன்ஃபேர் ப்ளே, ஃபவுல் பிளேன்னு சொல்லக்கூடிய சீப் மீன்ஸுக்கு போயிட்டு சின்ன இண்டஸ்ட்ரிக்காரங்க அவங்களாம் நிற்க முடியாமல் பண்ண முடியுமா இருக்கும். இந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டாக இருக்கும். அன்எத்திக்கல் கன்சம்ஷன், என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன், இதெல்லாம் நடக்க முடியும். இப்போது ஒரு ஓவராலாக கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிங்கிறது இந்த ஸ்டைலில் தான் செயல்படுங்கிறத இந்த யூனிட்டில் நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ. கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அதுக்கு மாறுபட்டு இந்த சோஷியலிஸ்ட் எக்கானமியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், கலெக்டிவ் ஓனர்ஷிப். அங்கே வந்து ஒரு தனி மனிதனுடைய ஓனர்ஷிப் இருந்தது. இங்கே வந்து எல்லாமே ஒரு கலெக்டிவ் ஓனர்ஷிப்பாக தான் இருக்கும்.
சின்ன சின்ன ஒரு ஃபார்ம்ஸ் இல்லை ஒரு ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஹேண்டுக்கிட்ட இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் ஓனர்ஷிப்பாக தான் இருக்கும். இதில் வந்து சோஷியோ எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ், சமுதாயத்தினுடைய பொருளாதார நோக்கங்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு கூட்டு முயற்சியாக தான் இந்த நடவடிக்கைகள் இருக்கும். இங்கே சென்ட்ரல் பிளானிங்கிறது எக்கனாமிக்கல் பிளானிங்காக இருக்கும். ஒரு நடுநிலை வாய்த்த ஒரு குழு அதுதான் திட்டமிடுதலை ஏற்படுத்தும். அப்போ எல்லாமே வந்து ஒரு நல்ல டெசிஷன்ஸாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், அத்தனையுமே அந்த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு நடுநிலை குழுவால் மட்டுமே தீர்மானிக்கப்படும். இங்கே கன்சூமர் சாய்ஸுங்கிறதுல ரொம்ப பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அங்கே ஒரு பசி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. பட் அதே நேரத்தில் வந்து ஒரு வாங்குனருக்கு தேவையான ஒரு பொருள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நிறையா பொருள்கள் இருக்கும், அளவாக கிடைக்கும், அதை அவங்க பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும், அந்த மாதிரியாக இருக்கும். ரெண்டாவது, பொருள் ஒரு இடத்துலையே குவியறதோ சொத்துக்கள் ஒரு இடத்துலையோ குவியறதையோ இங்கே தடுக்கப்படுகிறது. எல்லாமே வந்து எல்லாருக்கும் பிரிச்சளிக்கிறதுனால இன்கம் வந்து வருமானம் வந்து பரவலாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சின்ன மார்ஜின் ஏற்றத்தாழ்வு அங்கே இங்கே இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடிக்கு எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ப்ரைஸ் மெக்கானிசம், அதாவது விலை ஏற்றம்ங்கிறது ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபோர்ஸாக செயல்படுறதுங்கிறது கிடையாது. விலை ஏற்றத்திற்கு ஒரு சின்ன ரோல் இருக்கும். எந்த விலை எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களின் டிமாண்ட் மாறும், சப்ளை மாறும். ஆனால் ஒரேடியாக ஒரு பொருளுடைய விலை மட்டுமே அந்த பொருளுடைய உற்பத்தியோ அல்லது அந்த பொருள் சந்தைக்கு வருதலையோ இது பண்ணுற மாதிரி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இங்கே பெருசாக ஒன்றும் காம்படிஷன் இருக்காது. ஏன்னா பெரும்பகுதி வந்து சொசைட்டி ஸ்டேட்டால் மட்டுமே உற்பத்தி பண்ணுறதுனால ரொம்ப பெரிய காம்படிஷன்ஸ் இருக்க முடியாது. இது வந்து 1917 1990 வரைக்கும் யூஎஸ்எஸ்ஆரில் இருந்தது, யுனைடெட் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்னு சொல்லக்கூடிய ரஷ்யா கண்ட்ரீஸில் இருந்துகிட்டு இருந்தது. பட் இப்போத்த நிலைமையில் எந்த ஒரு நாடும் தனிப்பட்ட சோஷியலிஸ்ட் நாடாக நம்ம பார்க்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சோஷியலிஸ்ட் டைப் ஆஃப் எக்கானமி எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னா வியட்நாம், சைனா, கொரியா, கியூபா, இந்த மாதிரி நாடுகளில் நம்ம இந்த டைப் ஆஃப் எக்கானமி பார்க்கலாம். இதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா மக்களுக்கும் ஒரு கொஞ்சம் தேவையான அடிப்படை சொத்துகள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும், அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சமுதாய நலனும் சமுதாயத்தில் ஒரு ஜஸ்டிஸும் நீதியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பேலன்ஸ்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கலாம். பிளானிங் அத்தாரிட்டி எது ரொம்ப முக்கியம்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய உற்பத்தி திட்டங்களை வகுக்கக்கூடியதாக இருக்கும். சோஷியலிஸ்ட் எக்கானமியில் எல்லா வளங்களும் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படும். வேஸ்ட்டுங்கிறது இங்கே வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ இல்லை சேல்ஸ் ப்ரொமோஷனுக்கோ யூஸ் ஆகாது. அதே மாதிரி ஒரு பிளான்டு எக்கானமியில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வேலையற்ற திண்டாட்டம்ங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன், ரொம்ப வேரியேஷன்ஸ், மாறுபாடுங்கிறது களையப்பட்டு இருக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இங்கே ப்ராஃபிட்டை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களாக நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. இதில் வந்து சொசைட்டியுடைய வெல்ஃபேர், நலன் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இங்கே எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரம் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கை தரமும் ஒரு லைனுக்கு மேலே அதிகபட்சமாக தான் இருக்கும். லேபரர்ஸ், அந்த வாங்குனர்கள், இவர்களை வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் இங்கே இருக்காது, மோனோபொலிஸ் இருக்காது. சோஷியல் செக்யூரிட்டி இருக்கும். இதெல்லாம் வந்து இதனுடைய நன்மைகளாக நம்ம பார்க்கப்படும் போதும் டீமெரிட்டும் கண்டிப்பாக தான் இருக்கும். என்ன டீமெரிட்டுன்னா, பியூரோக்ரஸி, ரொம்ப ரெட்டேபிசம், காலதாமதம், ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் வந்து ஒரு பாரபட்சம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தனிப்பட்ட ஒரு மனிதர்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணவோ அவர்கள் பொருளை சேர்த்து கொள்ளவோ இங்கே வந்து ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்காது.
எல்லா ஒரு பொருளாதார நடவடிக்கையும் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையாக தான் இருக்கும். பேசிக் ரைட் ஆஃப் த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பொருள் சொத்துன்னு சேகரிக்கிறதுக்கு இங்கே ரொம்ப பெரிய வாய்ப்புகள் கிடையாது. அப்போது அதிகமான வேலைகள் செய்யவோ இல்லை கடுமையான வேலைகள் செய்யவோ அவங்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்க முடியாது. விலைகள் ஒரு பையருக்கும் செல்லருக்கும் இருக்கிற நெகோசியேஷன்னு சொன்னால் பேரம் இதன் வழியாக தான் நடப்படக்கூடியதாக இருக்கும். அப்போது ரொம்ப எக்கனாமிக்ஸால் ஒரு பொருள் ஒரு நல்ல பயனுக்கு பயன்படுத்துகிற மாதிரி அலோகேட் பண்ணுறதெல்லாம் இம்பாசிபிளாக இருக்கும். ஒரு அரசாங்கமே நடத்தக்கூடியதாக இருக்கிறதுனால அரசாங்கத்தினால ஒரு சோஷியலிசம் அன்கண்ட்ரோலபுளாக போய்கிட்டு இருக்கும். ரொம்ப ரெகுலேட் பண்ண முடியாது. ப்ரைவேட் மொனாபலிஸ் கேபிட்டலிசமில் வந்தது, அதே இங்கேயும் தொடரும். இங்கே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். கன்சியூமர்ஸ், வாங்குனர், நுகர்வோர் இவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஃப்ரீடம் எல்லாம் இருக்காது. அப்போது பர்சனல் எஃபிஷியன்சிக்கோ இல்லை உற்பத்தி திறனுக்கோ ரொம்ப ஒரு ஊக்குவிப்புங்கிறது இங்கே கிடையாது. சோஷியலிசம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கபிளாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது நம்ம சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு முறையாக அமையப்பெற்றதாக இருக்க முடியாது. ஸோ இதில் நம்ம 2 types of economies பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். Now we'll see the third type of economy, mixed economy, in the next audio. Thank you. Third type of economy இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போத் மார்க்கெட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து நடக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா எக்கானமிலையும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் ஒர்க் ஆகும். மார்க்கெட்ஸும் இருக்கும், கவர்மெண்ட்டும் ஒர்க் ஆகும். அப்போது ரெண்டோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அதனால் இதை மிக்சட் எக்கானமின்னு சொல்கிறோம். இதில் எய்ம் ஒரு ரெண்டோட மெரிட்ஸையும் எடுத்துட்டு அதை வச்சு செய்கிற மாதிரி இருக்கும், ரெண்டோட டிமெரிட்ஸையும் எக்ஸ்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அட்வான்டேஜ் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைஸ், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் மோட்டிவ் இதெல்லாமும் இருக்கும். இந்த டைப் ஆஃப் எக்கானமியில் யூஎஸ்ஏல, இங்கிலாண்டில் நம்ம பார்த்தோன்னா ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு இருந்த போதிலும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட் மோட்டிவ் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசாக கம்யூனிட்டியோட இன்ட்ரெஸ்ட்டை ஸ்பாயில் பண்ணாததை நம்ம பார்த்தோம். அப்போ கவர்மெண்ட் இந்த டிஃபெக்ட் எல்லாம், ப்ரைவேட் என்டர்பிரைஸில் இருக்கிற டிஃபெக்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண பார்க்குது. அப்போ இந்த பர்பஸ்க்காக கவர்மெண்ட்டே செலக்டடாக சில இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரீஸை அது கையில் எடுத்துகிட்டு இந்த ப்ராஃபிட் மோட்டிவ் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அங்கே ப்ளே பண்ணாத மாதிரி பார்த்துட்டு ப்ரைவேட் என்டர்பிரைஸுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ரோலையும் கொடுத்து ஒரு மிக்சட் எக்கானமியில் ஒரு பாசிட்டிவ் ரோல் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியும் செய்யுது. அப்போது அந்த ஸ்டேட் அந்த மாதிரி ஒரு இடத்துல நெசசரி மெஷர்ஸ் ஆஃப் கண்ட்ரோலையும் கொடுத்து ப்ரைவேட் செக்டாரை ரெகுலேட் பண்ணுது. அதே நேரத்தில் நல்ல விதமாக அது ஃபங்க்ஷன் பண்ணி ஆப்ஜெக்டிவ்ஸ் வெல்ஃபேர் ஆஃப் த நேஷன் தான் ஆப்ஜெக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குது. அப்போ இது ஒரு மிக்சட் எக்கானமியோட ஒர்க்கிங் மாடலாக இருக்குது. இதனுடைய ஃபீச்சர்ஸ் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ரெண்டும் இருக்கிறதுனால இது கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ்னு சொல்கிறோம். அப்போது மிக்சட் எக்கானமியில் நமக்கு ப்ரைவேட் செக்டார்ஸும் இருக்கும், பப்ளிக் என்டர்பிரைசஸும் இருக்கும். அங்கே 3 type ஆஃப் செக்டார்ஸ் இருக்கும். அதாவது ஒன்று ப்ரைவேட் மட்டுமே ஒர்க் பண்ணுவாங்க, அதில் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸால் மேனேஜாக பண்ணப்படும். இண்டஸ்ட்ரீஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் மோட்டிவோட ஒர்க் ஆகும். இங்கே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும், பர்சனல் இனிஷியேட்டிவ் தான் டிரைவிங் ஃபோர்ஸாகவும் இருக்கும். ஆனால் அதனோட ரெகுலேஷன் கவர்மெண்ட் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஒரு சில பாலிசி மெத்தடாலஜிஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அடுத்தது இன்னொரு செக்டார் போகும், அது ப்ரைவேட் செக்டாரே இருக்கும். அது ப்ரைமரியாக ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்காது, வெல்ஃபேர் ஆஃப் த கம்யூனிட்டிக்காக ஸ்டேட் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது, இது ரெண்டும் சேர்ந்து ஒரே செக்டாரில் ரெண்டும் இருக்கும், கவர்மெண்ட் என்டர்பிரைஸும் இருக்கும், ப்ரைவேட் என்டர்பிரைஸஸும் இருக்கும், ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கமாடிட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதோ சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஜாயிண்ட் செக்டராக ஒர்க் பண்ணோம். அப்போ இந்த 3 டைப் ஆஃப் என்டர்பிரைசஸும் நம்ம இந்த மிக்சட் எக்கானமியில் பார்க்கலாம். அதனுடைய மெரிட்ஸ்ன்னு பார்க்கும்போது,
ஃபஸ்ட் எடுத்தால் எக்கனாமிக் ஃப்ரீடம் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதே ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்க்கு. அடுத்தது ப்ரைஸ் மெக்கானிசம், காம்படிஷன் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதும் எஃபிஷியன்ட் டெசிஷன் மேக்கிங்க்கும் ரிசோர்ஸ் அலோகேஷனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். கன்சியூமர்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கிறதுனாலையும் கன்சியூமர் சாவர்னிட்டி இருக்கிறதுனாலையும் பெனிஃபிட் ஆகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கிறதுனால இங்கே இன்னோவேஷனுக்கும் புதுசாக டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது, அப்ராப்ரியேஷன் இருக்குது. அதனால் நல்ல விதமாக இன்சென்டிவ் இருந்து நல்ல ப்ரொடக்ஷன் காட்டுறதுக்கு ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்க்கு மோட்டிவேஷன் இருக்கும். என்டர்பிரைசஸ் நிறைய ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறதுக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கிது. அதே சமயத்தில் பப்ளிக் என்டர்பிரைசஸும் இருக்கிறதுனால அட்வான்டேஜ் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் கிடைக்கும், நல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பிளான்ஸுங்கிறது ப்ரியாரிட்டிஸ் சோஷியல் வெல்ஃபேருக்கு கொடுக்குறதா இருக்கும். கிரேட்டர் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் இங்கே இருக்கும் மற்ற எக்கனாமிக் சிஸ்டத்தை விட. அதே மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்காது, ஏன்னா ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் ஸ்டேட்டோடது இருக்கிறதுனால ஒரு கட் த்ரோட் காம்படிஷன். அங்கே நம்ம ஃபஸ்ட்டு கேபிட்டலிஸ்ட்டில் பார்த்தோம், கட் த்ரோட் காம்படிஷன், யார் சர்வைவ் ஆவாங்களோ அவங்க செய்ய முடியும். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. கவர்மெண்ட் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால நிறையா லேபர் லாஸு, என்விரான்மெண்டல் லாஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதுபடி பார்க்கும்போது கவர்மெண்ட் ஒரு கர்டைல் பண்ணி ஒரு நல்ல வெல்ஃபேர் மெஷர்ஸ் எடுத்ததுனால அத்தனை பெரிய காம்படிஷன்ஸ் இருக்காது. பட் இதுலேயும் ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸே இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. தேர் ஆர் சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ் டு. என்ன டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டேட் எக்ஸசிவ் கண்ட்ரோல்ஸ் வைக்கிறதுனால ப்ரைவேட் என்டர்பிரைஸுக்கு அவ்வளோ சுதந்திரம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இன்சென்டிவ் ரெடியூஸ்டாக தான் இருக்கும். அதனால் ப்ரைவேட் செக்டார் ரொம்ப பெரிய ஒரு க்ரோத்தை பார்க்க முடியாது. பிளானிங்கும் புவர் இம்ப்ளிமெண்டேஷனாக தான் இருக்கும். நிறைய டேக்ஸு, லேக் ஆஃப் எஃபிஷியன்சி, கரப்ஷன், அன்டியூ டிலேஸ் இன் எக்கனாமிக் டெசிஷன்ஸு இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் பப்ளிக் செக்டாரோடது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ரிசோர்ஸஸும் இங்கே வேஸ்ட் ஆகக்கூடும். இங்கே ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக்குக்கும் ப்ரைவேட் செக்டாருக்கும் நடுவில் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் ப்ராக்டிக்கலி முடியாது. அப்புறம் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்காததுனால ப்ரைவேட் செக்டாரும் ஒரு அதிகமான ஒரு டிஸ்அப்ராப்ரியேஷனாக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏறக்குறைய கேபிட்டலிசமை ரிசம்பிள் பண்ணி அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸோடவே தான் இந்த மிக்சட் எக்கானமியும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த யூனிட்டில் நம்ம அந்த 3 types ஆஃப் கவர்மெண்ட் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ், அந்த 3 type ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டமில் ஹவ் இட் ஹஸ் பீன் கவர்ன்ட், அதனுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். சம்மரியாக கொண்டு வரும்போது ஸ்கேசிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு இதுக்கு நம்மளுடைய இன்புட்டுக்கு இருக்கிறதுனால நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த ஹியூமன் வான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ரிசோர்ஸஸ் ஸ்கேர்ஸாக இருக்கிறதுனாலையும் சென்ட்ரல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸுங்கிறது அரைஸ் ஆகுது. வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹூம் டு ப்ரொடியூஸ். அப்போ இந்த பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் அதை களைய பார்க்குது. கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ரைஸ் மெக்கானிசம் டூலு. சோஷியலிஸ்டிக் எக்கானமிங்கிறது ஒரு சென்ட்ரல் பிளானிங் டூலு. மிக்சட் எக்கானமிங்கிறது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிளானிங்ஸ் அட்வான்டேஜஸையும் பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ இது நம்ம இந்த யூனிட்டில் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ வித் திஸ் த ஃபஸ்ட் யூனிட் ஆஃப் நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸை நம்ம இந்த ஆடியோவில் கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.